सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा பகவானுடைய அனுகிரகம் பூரணமா வேணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய கிருபா கடாட்சம் நம்மேலே படணும். அதனாலதான் பகவான் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியினிடத்திலே தானம் வாங்க போறான். போகிற சமயத்திலே மான்தோலை வச்சுண்டு தன் மார்பம் மறைச்சுண்டு போறார் சுவாமி. தாயார் தனியா உங்களை அனுப்ப மாட்டேன், கூட வருவேன் அப்படின்றார். அப்ப பகவான் சொல்றான், அடி நான் பிரம்மச்சாரி, வக்ஷஸ்தலத்திலே ஒரு பெண் இருந்தால் செறிபட்டு வராது அப்படின்றான். இப்ப தாயார் சொல்றா, உங்களை நம்புறதுக்கு இல்ல, தனியா அனுப்ப முடியாது, நான் கூட வரேன்னு வந்துட்டாரா. அதனால என்ன பண்றார், தாயாரம் மறைச்சி அழிச்சுட்டு போறார். ஏன்னா தாயாருடைய கிருபா கடாட்சம் பட்டெடுத்து அப்படின்னா மகாபலியிடத்துல இருந்து ஒன்னும் அபகரிக்க முடியாது. அத்தனை ஒரு கிருபை தாயாருக்கு. நீங்க திருப்பதியே போனா பெருமாளை பார்க்கறது ஈஸியா, அலர்மேல் மங்கா தாயாரை பார்க்கறது ஈஸியா? பத்மாவதி தாயாரை பார்க்கறது ரொம்ப ஈஸி. பெருமாளை பார்க்கணும், ஐயோ அது ஒரு டென்ஷனாவே இருக்கும். பெருமாளை பார்க்கறதா டென்ஷன் தான். தாயாரை பார்க்கறதுனா அது ஒரு தனி குஷி தான். குயிக்கா பார்த்துடலாம், நிறைய நேரம் பார்க்கலாம். இவருக்கு நிறைய நேரம் நிக்கணும், அதுக்குள்ள ஜரகண்டின்னு சொல்லிடுவார். இன்னதுக்கு ஒரு செகண்ட், ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டார். ஜரகண்டி 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 தான். ஆனா தாயார் அப்படி கிடையாது, கருணா சாகரி, எல்லாத்தையும் கொடுத்துருவாளாம். அவள் கிருபை இருந்தால் போதும். அகல இல்லேன் இதையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். நம்மளகா நம்மாழ்வார் எல்லாரும் சொல்றா, ராஜாஜி சொல்றார், ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. ஒரு குறையும் இல்லப்பா, எல்லாத்தையும் தரக்கூடிய தாயாருடைய கடாட்சம் என்கிட்ட இருக்கேன், அவளுடைய கிருபை இருந்தால் போதும் அப்படின்னு சொல். தாயாருடைய கிருபை எதுக்குன்னா அப்படியே இந்த முக்காசி லட்சுமி போட்டோ பார்த்தா கையிலேயே இப்படி தனம் கொட்டுற மாதிரிதான் போடுவாள். லக்ஷ்மி தேவி தனம் கொடுக்கறதுக்காக இல்ல, பகவத் பக்தியை கொடுக்கறதுக்காகத்தான் இருக்கா. பகவத் பக்தி தான் நீங்காத செல்வம். மற்றதெல்லாம் செல்வோம்னு வர செல்வமா, அது நம்ம கிட்ட வரும்பொழுது எப்படாப்பா போகலாம்னு காத்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட எப்படாப்பா தப்பிக்கலாம், எப்படா தப்பிக்கலாம், செல்வோம் செல்வோம் செல்வோம்னு வரதான் அந்த செல்வம் எல்லாமே. ஆனா நீங்காத தனம் எதுன்னா பகவத் பக்தியா. அப்படி ஒரு பக்தி இருந்தது கிருஷ்ணனோட ஃப்ரெண்டுக்கு, பால்ய சிநேகிதன் சுதாமா அப்படின்னு அவருக்கு பெயர். ஆனா எப்பொழுதுமே கந்தலாடை உடுத்தின் இருக்கிறதுனால குச்சேலன்னு பேர் வந்துடுத்து. குச்சேலன் அப்படின்னா கந்தலாடை உடுத்தினவர்னு பேர். அவருடைய பேர் குச்சேலன் இல்ல, சுதாமா. கிருஷ்ணனோட பால்ய சிநேகிதன், ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரூம்மேட், இவ்வளவு தகுதி உண்டவருக்கு. அவரும் அவர் மனைவியுமா அழகா சுதாமாபுரி அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு சுதாமாபுரி எது அப்படின்னா போர்பந்தர். காந்திஜி பிறந்தார் பாருங்க, அந்த இடம்தான் சுதாமா பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடம். அதனாலதான் காந்திஜிக்கு அவ்வளவு அழகா எல்லாத்தையும் தியாகம் பண்ற ஒரு மனசு வந்தது. இல்லாட்டா இப்போண்டு ஒரு பாரிஸ்டர் வந்து ஒரு சாதாரண வஸ்திரத்தை கட்டி இந்த தேசம் முழுக்க அடைய முடியுமா அப்படின்னா அந்த சுதாமாபுரியனுடைய பலம், அந்த எஃபெக்ட் தான். ஆச்சரியமா சுதாமா வாழ்ந்து இருக்கா. பிராமணன் எப்படி இருக்கணுமோ அதுபோல ஒரு வாழ்க்கை. டெய்லி உஞ்ச விருத்தி எடுத்துட்டு இருக்கா. கிரஸ்த தர்மத்தில் இருக்கிற பிராமணன் அழகா பகவன் நாமத்தை சொல்லிண்டு வீதி வீதியா போகணும். அப்ப குடும்பத்துல பல குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அவாவா ஒரு பிடி அரிசியோ பருப்போ அவளுக்கு என்ன முடியுமோ அதை தானமா கொடுப்பார்கள். அதை கொண்டு வந்து அதை சமைச்சு அதுல அவா குடும்பம் நடத்தணும். எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் தெரியுமா?
ரொம்ப தைரியம் வேணும். பகவான் மேல அதீதமான நம்பிக்கை இருந்தாலொழிய இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ தோணாது. நல்ல மனோபலம், ஆச்சரியமான மனோபலம், டெய்லி அப்படி உஞ்சவிருத்தி எடுத்துதான் வாழ்க்கை நடத்தின்றிருக்கார். அவருடைய மனைவி பேர் சுஷீலா அப்படின்னு பேர். நல்ல குணமுடையவர், நல்ல சீல குணமுடைய சுஷீலா அப்படின்ற இந்த சு அப்படின்னு முன்னாடி வந்துடுத்தனா ரொம்ப விசேஷம். குணா சுகுணா, சுகுணம் ரொம்ப விசேஷமான குணம் அப்படின்ற மாதிரி. பிரம்மண்யம் சுப்பிரமணியம், பிரம்மத்தை நன்றாக அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு அழகு. அந்த மாதிரி சுஷீலா நல்ல உத்தமமான குணங்கள் உடையவள். ஆச்சரியமா கணவனுக்கு ஏத்தா போல ஒரு மனைவி. வாழ்க்கையில பணம் பிராதானியம்னு தானே எல்லாரும் நினைப்போம். இவருக்கு பணத்தை பத்தி கவலை இல்லை. அவர் மனைவியும் சரி, இவருக்கு இது திருப்தி, இதன்படி வாழ்வோம்னு வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுல திருப்தி ஆகிற ஒரு மனசு வரும். அதாவது லைஃப்ல முன்னேறணும், ஹையர் லெவல் போகணும், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா முக்காவது சந்தர்ப்பங்கள் நம்ம பார்த்தோம்னா அடுத்தவா கிட்ட அது இருக்கு, நம்ம கிட்ட அது இல்லையேன்னு இந்த கம்பேரிசன்ல தான் பல துக்கமே. நம்ம கிட்ட ஒன்னும் குறைவாலாம் இல்லை. எப்பொழுதுமே கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கீழே இருக்கவாளை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓ அவா எந்த ஒரு நிலைமையில இருக்கா, பகவான் இந்த நிலைமை நம்மள வச்சிருக்கானே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ரொம்ப அழகான நாரதர் துருவனுக்கு சொல்ற, குழந்தை உன்னை விட கீழே இருக்கிறவாளை பார்த்து இறக்கப்படு, உன்னை விட மேல இருக்கிறவாளை பார்த்து சந்தோஷப்படு, ஓன் லெவல்ல இருக்கிறவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அப்படின்ற ரொம்ப அழகா 5 வயசு பிள்ளைக்கு நாரதர் சொல்லி கொடுக்கிறார். நம்ம எல்லாம் ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே உள்டாவா பண்றதே நம்ம வேலையா போயிடுச்சு. பகவான் அழகா ஒரு ஸ்திதியில வச்சிருக்கான், நன்னா வச்சிருக்கான். பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ வஸ்துக்கள் வச்சிருக்கோம், நம்ம உபயோகப்படுத்துறதே கிடையாது, நமக்கு அது அவசியமானு கூட தெரியல, ஆனாலும் வச்சுட்டு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு பல விஷயங்கள் அப்படிதான் ஆயிடுச்சு. ஆனா சுதாமா தனக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோ அந்த வாழ்க்கையை வாழலாம். ஒரு யானை பறவையை பார்த்து பராமப்படுறது இல்லை. ஐயோ அது பறக்கிறதே, நான் பறக்க முடியுமா, பறக்க ட்ரை பண்ணிட்டுதான் கஷ்டம். யானை அது அப்படிதான் இருக்கணும், அவ்வளவுதான். எதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் உண்டு, அதை மாத்திக்கப்படாது. பகவான் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அந்த வாழ்க்கைய திருப்தியா வாழணும். நமக்கு கிடைச்ச வாழ்க்கையே நம்ம ஒழுங்கா வாழலன்னா அப்புறம் அடுத்த வாழ்க்கைக்கு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கைய நம்ம தான் கேவலப்படுத்திக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம தானே கொண்டாடணும், நம்ம தானே அனுபவிக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிச்சயம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்கி ஆக வேண்டியிருக்கு. வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு வேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் மாதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் நகருளானே. 100 வருஷம் வாழ்ந்தோம்னா 50 வருஷம் தூக்கத்துல போயிடுறது. ஜாலியா என்ஜாய் பண்ணி, அது ஒரு நாள் லேட்டா தூங்கிட்டோம், லேட்டா தூங்க முடியாம போயிடுது அப்படின்னா காம்பன்சேட் பண்ணி 5 நாள் தூங்குவோம். எப்படியே பாகவதம் ஒரு வாரம் வந்து எல்லாம் பிஸியா இருந்தது, 4ல இருந்து பாருங்க எல்லாம் அப்படியே இருக்கு. பாகவதம் முடிஞ்சு கதை சொன்னது நான் கேட்ட வாழா தயாரா அப்பாடா இன்னைக்கு பாகவதம் ரெஸ்ட் எடுப்பேன் காத்தாலையும் சாயங்காலமும் சொன்னவா அடுத்த வேலையை பார்க்க போய் நாங்க அடுத்த ஊருக்கு போய் கதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு. அந்த உற்சாகம் மாறப்படாது. எப்ப பார்த்தாலும் அந்த உற்சாகம் இருக்கணும், வாழ்க்கையில் பகவத் ருச்சி இருக்கணும். ஆனந்தமா இப்படி வாழ்க்கை கிடைச்சிருக்கே அப்படின்னு சந்தோஷமா வாழணும். மனசுல ஒரு அதிருப்தி வரப்படாது. ஆத்மைவகி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனகன் பகவான் கீதையில சொன்னான். உனக்கு நீதான் சகா, உனக்கு நீதான் விரோதி, வெளியிலேருந்து யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன. இந்த அழகா வாழ்ந்துருக்கா அவரும் அவர் மனைவியுமா. இந்த வாழ்க்கையை பகவான் கொடுத்திருக்கான். இந்த நிமிஷம் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. 100 வயசுல பாதி தூக்கத்துல போயிடுறது. அப்புறமா பிறந்ததுல இருந்து கொஞ்சம் வயசு வரைக்கும் ஒன்னும் தெரிய பேதை பாலகண்டதாகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வளரணும், ஃப்ரெண்ட்ஷிப் அது இது, அப்புறம் படிக்கணும், நிறைய உண்டு. அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டும் லிஸ்ட் போட்டு வேலை. கடைசியில இதோட மாரடிக்கிறதே குழப்பா போயிடுது. சில ஸ்திரீகள்லாம் சொல்ல குப்பை கொட்டின்னு இருக்கேன்னு. உண்மைதான், ஊர் குப்பையானதுதான் மிச்சம். இவரோட குப்பை கொட்டின்னு இருக்கேன், இந்த ஊர்ல 30 வருஷமா குப்பை கொட்டின்னு இருக்கேன். வாழ்க்கையை வாழணும், அனுபவிக்கணும். பறவைகள்லாம் பாருங்க, அன்னைக்கு அழகா பசிக்கிறத ஆகாரம் சாப்பிடும், திரும்பி கூட்டுல வந்து அடைஞ்சிடும். அழகா அதோட குடும்பம் அதோட குழந்தைகள் சௌக்கியமா இருக்கு. அது
ரொம்ப எல்லாம் ஓவரா எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, ஓவர் எதிர்பார்ப்பும் கிடையாது. தன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழுது. நம்ம எல்லாம் நிறைய சாமான் வாங்குறோம், நிறைய சேவிங் 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 தப்புன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அனுபவிக்க வேண்டிய நாம் தேவேன்னு கிடக்கிறோம். கடைசியில் யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கு. அதுதானே வருத்தம். கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி வாங்கி பார்க்கணும். நிறைய பேர் அவ்வளவு அழகா நல்லா சம்பாதிக்கிறா, கடைசியில வேலைக்காரெல்லாம் சௌக்கியமா அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆற்றுல அதான் நடந்துட்டு இருக்கு. நீ கண்கொண்டு நான் பார்த்துருக்கேன் பல கிரகங்கள்ல, அதான் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் வாயை கட்டி வைத்த கட்டி எல்லாம் சம்பாதிச்சுட்டு இவாளுக்கு அனுபவிக்கிறதுக்கான ஒரு நேரம் இல்லை, ஒரு காலம் இல்லை. எல்லாம் ஏதோ அதுவும் ஒரு ரொட்டீன். ரசிச்சு சாப்பிட மாட்டேங்கிறா, ரசிச்சு தூங்க மாட்டேங்கிறா, ரசிச்சு பேச மாட்டேங்கிறா, ரசிச்சு ஆனந்தமா வாழ்க்கை வாழ மாட்டேங்கிறா, குடும்பத்தோட நேரம் ஒதுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றா. என்ன இருக்கோ அதுல திருப்தியா வாழணும், சந்தோஷமா வாழணும். கிடைச்சதுன்னா வாழ்க்கை டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லையா? எல்லாம் அந்தந்த காலத்தை அனுபவிச்சா தானே உண்டு. இந்த சுதாமாவும் சுசீலாவும் சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா பெரிய தரித்திரம். குடும்பத்துல ஆகாரம் எல்லாம் ஒழுங்கா இல்லை. இவளும் இழைச்சு போயிருக்கா, இவரும் இழைச்சு போயிருக்கா, குழந்தைகளும் இழப்பா இருக்கு. ஆனாலும் மனசுக்குள்ளே நல்ல கிருஷ்ண பக்தி அதானே வேணும். எது வந்தாலும் கிருஷ்ண பக்தி மாறப்படாது. என்னைக்காவது போவார், உஞ்சவர்த்தியில ஒன்னும் கிடைக்கலன்னா சொல்லிடுவார் குச்சேலர், அம்மா இன்னைக்கு பகவான் நமக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கா, இன்னைக்கு ஏகாதசின்வா. உடனே அவர் சொல்லுவா இன்னைக்கு ஏகாதசி இல்லையே சுவாமின்வா. இல்ல நமக்கு இன்னைக்கு விசேஷமான ஏகாதசி. என்னடான்னா ஒண்ணும் இல்லை, பட்டினின்னு அர்த்தம். ரொம்ப தைரியம். உலகத்துல நம்மளெல்லாம் ஒரே ஒண்ணுதான் ஒழுங்கா நடத்துகிறடா, பசி. பசி மட்டும் ஒரு 10 நாள் பூமியில நின்று போயிடுது. யாருக்கும் பசி இல்லைன்னா 11ஆம் நாள் பூமியே இருக்காது, அழிஞ்சு போயிடுது. பசி ஒண்ணுதான் டிரைவிங் போர்ஸ். இன்னைக்கும் நியாயம் தர்மம் இதெல்லாம் இருக்குன்னா பசி பசி பசி. ஒழுங்கா புருஷெல்லாம் வேலைக்கு போறான்னா பசி, ஸ்திரீகள்லாம் வாழ சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானா பசி. இந்த பசிக்கு ஒரு உணவு கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அதற்கு வேண்டிய உணவை ஒழுங்கா சாப்பிடுறது இல்லை. பேசிக்கே பசிதான். 3 வேளைக்கு அது ஆகாரம் கொடுக்கணும். 3 வேளை சாப்பிடறவளை பத்தி நான் சொல்றேன், அதிகமா சாப்பிடறவளை பத்தி நான் சொல்ல முடியாது. அப்ப அந்த பசிதான் பேசிக் கான்செப்ட் லைஃபோட. அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அதுதான், அச்சாணி மாதிரி. அந்த பசியையும் அவ ஜெயிக்கிறாளாம். குழந்தைகள் தாங்குமா? எதிரா ரொம்ப கொடுமைன்னா இளமையில் வறுமை. பசிக்கிற சமயத்துல சாப்பிட முடியாம ஒரு துக்கம் இருக்கு பாருங்க, பெரிய துக்கம். வார்த்தைகள்னாலே வர்ணிக்க முடியாது அந்த துக்கம். குழந்தைகள் அம்மா பசிக்கிறது அப்படின்றார், ஜலத்தெல்லாம் கொடுக்கறான், கிருஷ்ண கதையை சொல்லி சொல்லி தூங்க வைக்கிறான். அது பசியில களைச்சு தூங்குறதோ, கிருஷ்ண கதை கேட்டு தூங்குறதோ பகவத் கிருபை. ஆனா டெய்லி இவர் கிருஷ்ணன் என்னோட பால்ய சிநேகிதன், நானும் கிருஷ்ணன் கிளாஸ்மேட், நானும் கிருஷ்ணன் சந்தோஷமா இருந்தோம். அவ மனைவியும் நிதானமா கேட்டு இருக்கா. ஒரே விஷயத்த 9000 தடவை சொன்னா எந்த பொண்டாட்டி தான் பொறுமையா கேட்பா? இதேதான் சொல்லியாச்சு, சும்மா இருக்கும் அப்படின்னு. புருஷாளுக்கு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்றது பிடிக்கும், சில விஷயங்கள் ஸ்திரீகள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பா. 2 பேரும் சகிச்சுட்டு போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எல்லா ராத்திரியுமே சரி, வாயை திறந்தா பிரச்சனைன்றதுனால சகிப்புத்தன்மை. யாராவது போன் பண்ணுவா, குருஜி இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னா நான் உடனே கேட்பேன், எத்தனை வருஷம் சகிப்புத்தன்மையின் வெற்றி விழான்னு கேட்பேன். சகிப்புத்தன்மையோட வெற்றி விழா அவ்வளவுதானே. இவாளுக்கு சகிப்புத்தன்மை இருக்கு, அவளுக்கு சகிப்புத்தன்மை இருக்கு, அவ்வளவுதான். சகிப்புத்தன்மையோட வெற்றி விழா 5 வருஷம் 10 வருஷம் 25 வருஷம்னா 25 வருஷம் இவாளை சகிச்சுக்க இவாளால முடியாது. 25 வருஷம் இவாளால சகிச்சுக்கிறது ஒரு பெண்டாட்டியும் இருந்திருக்கு, அவ்வளவுதானே வாழ்க்கை. ரொம்ப பொறுமையா இருக்காள் இந்த சுசீலா. சில சந்தர்ப்பங்கள்ல அவ சொல்றா, நீங்க ஒரே ஒரு தடவை போய் கண்ணனை பார்த்துட்டு வாங்கோட, கண்ணனை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, உங்க பால்ய சிநேகிதர் தானே அப்படின்னு. அவர் கேட்கிறார், எதுக்கு? ஏதானும் வாங்கிக்கிறதுக்காக. அவர் சொல்ல, சும்மா போய் பார்த்துட்டு வாங்க, பயமா இருக்கான். இல்ல கிருஷ்ணனை போய் பார்த்து ஏதாவது ஒத்தாசம் வாங்கிட்டு வாங்கும், இது சொல்றது தப்பு இல்லையே. பகவானத்தை கேட்காம வேற யார்கிட்ட கேட்கப்படும்? குழந்தைகள் அம்மா பசிக்கிறதுன்னு நம்ம கிட்ட தானே கேட்கும், வேற யார்கிட்டயா போய் கேட்குமா? உலகத்துல அம்மாவுக்கு பெரிய ஒரு அவமானம் எது, பெரிய துக்கம் எதுன்னா தன் குழந்தை பசின்னு கேட்கும் பொழுது கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய நரக வேதனை. டெய்லியே குழந்தைகளுக்கு அம்மா அழகா பண்ணி போடுவா. என்னைக்காவது ஒரு நாள் அசந்தர்ப்பமா அம்மா பண்ணிருக்க மாட்டா, இல்லாட்டி லேட் ஆயிருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து குழந்தை அம்மா எனக்கு ஏதாவது பசிக்கிறது தான்னு கை நீடுமா, அம்மாவுக்கு வெக்கம் பிடுங்கி பின்னொச்சு, என்னடா இது அப்படி நரக வேதனை. இவளுக்கு டெய்லியே அந்த நரக வேணும். அதையும் தாண்டி பொறுமையா நிதானமா ஒரு நாள் சுதாமா கிட்ட சொல்லிட்டு போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வாங்கலேன்.
அவர் சொன்னார், எனக்கும் ஆசையா தான் இருக்கு, போலாம் 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 அப்படின்னு. இவ்வளவு விட கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா சொல்லிட்டே இருக்கா. இந்த பொறுமை வேணும் ஸ்திரீகளுக்கு. உங்ககிட்ட சொன்னா அறிவு இருக்கா, கேட்கிறீங்களா, எத்தனை 1000 தடவை சொல்லி தொலைன்னு சொல்லப்படாது. அது புருஷா சுபாவம் அப்படிதான். பெண்டாட்டி சொன்னா உடனே கேட்க மாட்டா. இது ராமச்சந்திர மூர்த்தியிலேருந்து அத்தனை பேருக்கு சுபாவம். ஊர வாட்ச்மேன் சொன்னா கூட கேட்பா, கொண்டாடி சொன்னா கேட்க மாட்டான். அது ஒரு ஆண்தனம். அது என்ன ஆண்தனமோ பகவானுக்கு தான் விளைச்சு. அது பகவானுடைய குர்த்தி, மேனுபேக்சரிங் டிஃபெக்ட். அவன் சிருஷ்டிச்சதே அப்படிதான், மேனுபேக்சரிங் டிஃபெக்ட். பகவான் புருஷால சிருஷ்டிக்கும் போதே அப்படி சிருஷ்டிச்சு விட்டான், ஸ்திரீகளை சிருஷ்டிக்கும் போதே அப்படி சிருஷ்டிச்சு விட்டான். தோ 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 ஏதோ சொல்லிட்டே இருக்கு. ஆனா இவளும் அந்த நம்பிக்கையை கைவிடல. இந்த நம்பிக்கையை விடப்படாது, விடாமுயற்சி. அது ஸ்திரீகளுக்கு சுபாவமா என்ன வரும் வச்சுக்கோங்களேன். சம்மர் வர போறது அப்படின்னாலே வாத்துக்கு போறது அழகா மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணுவோம். கிளீனா குழந்தைக்கு 10ஆம் தேதி லீவ் விட்டுறான், 15ஆம் தேதி லீவ் விட்டுறான், டிக்கெட் கிடைக்காது. நம்ம 1000 பிஸியா இருந்தாலும் அவ காரியத்தை சாதிக்கிறதுல ஒரு தனித்துவம் அவளுக்கும். நிஜமாவே ஸ்திரீகளுடைய அந்த ஒரு பிடிவாதம் தான் குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு போகுது. அது ஒரு எல்லையை தாண்டும் போதுதான் குடும்பத்துக்கு பிரச்சனையா வந்து சொல்றது. ஸ்திரீகளுடைய அந்த பிடிவாதம் ரொம்ப அவசியமான ஒன்னாத்தான் இருக்கு. சீதா பிராட்டி பிடிவாதம் பிடிச்சுதானே காட்டுக்கு போனான். அதனாலதானே ராமாயணத்துக்கு இத்தனை ஏற்றம் வந்தது. சீதா பிராட்டி காட்டுக்கு போகலை அப்படின்னா ராமாயணத்துக்கு ஏற்றமே கிடையாது. ஸ்திரீகளுக்கு பிடிவாதம் அவசியம். அது ஒரு எல்லையை தாண்டும் பொழுது பிரச்சனை ஆகிறது. ஆனா இவன் நல்ல விஷயம், திரும்ப திரும்ப கண்ணனை போய் பார்த்துட்டு வாங்கோளேன், துவாரகாதீசனை பார்த்துட்டு வாங்கோளேன் அப்படின்னு. கடைசியில ஒரு நாள் சுதாமா ஒத்துனுட்டார். சரிம்மா நான் போய் கண்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னவர். உடனே சரி கண்ணனை பார்க்க போறேன், வெறுங்கையோட போக மாட்டேன், வீட்டுல ஏதாவது இருந்தா குடு அப்படின்னு. வெக்கம் வேண்டாம் அவருக்கு, வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. இவர் ஏதோ உஞ்ச விருத்தி எடுத்துட்டு அன்னைக்கு வரதை கொண்டு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இவர் ஊருக்கு போனாலே அடுத்த வேலை சோத்துக்கு அவளுக்கு வழி கிடையாது. அதையும் தாண்டி வெக்கமில்லாமல் கேட்கிறார். ஏன்னா குடும்ப நிலைமை அவளுக்கு தெரியல. என்னம்மா ஏதானும் இருக்கா, கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கல. இந்த புருஷாலாம் யார் இருந்தாலும் வாங்கோ சாப்பிடலாம், வாங்கோ காபி குடிக்கலாம் அப்படின்னு வந்தாவா. தர்மர் வரைக்கும் இப்படித்தான். அங்க உள்ள பால் இருக்கா, இவா சொல்லியிருப்பா 3 லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்குவோம். இவா போய் 3 ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவா, பால் வாங்கிட்டு மாட்டான். இந்த ஸ்திரீகள் அவ்வளவு அங்கீதமா நீங்க காபி சாப்பிடலாம், வேற ஏதாவது சாப்பிடலாம் கிடையாது. அவ காபி தான் சாப்பிடுவான். பெரிய கர்ண பரம்பரை எல்லாம் வசனம் எல்லாம் பேசுவான். ஒன்னும் பேச முடியாது. ஸ்திரீகள் நிஜமாவே ரொம்ப பாவம். அழகா அவர் கேட்டுட்டான். இந்த சுசீலாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சரி இவர் போக மாட்டாரேன்னு சொல்லி கடகடன் ஓடி போய் பக்கத்தாத்துல ஒரு 4-5 வீடுகள்ல போய் என்னோட வீட்டுக்காரர் என்னுடைய பர்த்தா பகவான் கிருஷ்ணனை துவாரகையில போய் பார்க்க போறார். கொடுக்கறதுக்கு வீட்டுல ஒண்ணும் இல்லை, நீங்க ஏதான கொடுத்தேன்னா கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிப்போன்ற. இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? புருஷன் கிட்ட கேட்கலாம் இது வேணும் அது வேணும்னு. பரதா கிட்ட போய் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டா என் புருஷன் வக்கில்லாதவன் அர்த்தமாயிடும். இதை விட பெரிய கஷ்டம் ஏதான உண்டா? ஆனாலும் அதையும் தாங்கிட்டு இந்த சுசீலா போய் கேட்கலாம். அவ ஒருபடி அவல் கொடுக்கறா. இந்தாமா இதான் என்னால முடிஞ்சது அப்படின்னு. அந்த அவள் அழகா எடுத்துட்டா முடிஞ்சு சுதாமாவிடத்துல கொடுத்தா. பகவான் கிட்ட சமர்ப்பிச்சிடுங்கோ, மறந்துடாதீங்கோ அப்படின்னா. உடனே சுதாமா நான் போனா நீ உன் குழந்தைகள்லாம் என்னடி பண்ணுவாய் அப்படின்னு. ஏதோ பண்றோம், நீங்க முதல்ல கிளம்புங்க. அப்படி இவர் போனாலாவது ஒரு ஊர்ல இல்லையே 4 பேர் சாப்பாடாவது போடுவார். இவர் இருந்தாதான் பிரச்சனை. அழகா அனுப்பி வச்சு விட்டா. ஆனா மனசுக்குள்ள பிரார்த்திச்சுட்டா, கிருஷ்ணா நாங்க பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா, உனக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசை. கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு 4-5 வீடுகள்ல அவள் வாங்கி அதை முடிச்சு கொடுத்திருக்கேன். அதை பத்திரமா நீ வாங்கிக்கோடா கிருஷ்ணா. இப்ப திருப்பதி எல்லாம் போனா மொட்டை அடிக்கிறோம், எதுக்கு அப்படின்னா அவெல்லாம் பிரார்த்திக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்னும் கொடுக்க முடியாதுடா பிரபோ, உனக்காக இந்த முடிய காணிக்கையா கொடுக்கிறேன்ற. உலகத்திலேயே திருப்பதி விழாவில் எவ்வளவு முடிய வாங்கிக்கிறார். அதுலயே கோடி கோடியா சம்பாதிக்கிற வச்சுக்கோங்க பெருமாள். அத்தனை சம்பாத்தியம் முடியல வருது. அது மக்களும் சமத்து வச்சுக்கோங்களேன். திரும்பி வளருன்ற தைரியத்தை கொடுக்கிறார். வளராது அப்படின்னா ஒரு பய கொடுக்க மாட்டான். வளருன்ற கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நம்பிக்கையோட கொடுத்துடுறார்கள். பகவான் அந்த அல்பம் முடிய கூட எடுத்துக்கிறான். அச்சோ எனக்காக கொடுத்துதானே அப்படின்னு ஸ்வீகரிக்கிறான். பகவானுக்கு அப்படி ஒரு ஹிருதயம். அந்த ஹிருதயத்தினால ஸ்வீகரிக்கிறான். இங்க சுசீலா இங்கிருந்து பிரார்த்திச்சுக்கிறான், கிருஷ்ணா தயவு செஞ்சு வாங்கிக்கோப்பா அப்படின்னு பிரார்த்திச்சுட்டா. இந்த சுதாமா அப்படி பொறுமையா போறா.
இப்படி பழைய கதைகள்லாம் நினைச்சுட்டு போறா. கிருஷ்ணன் அழகா வேத பாடசாலைக்கு வர பிருந்தாவனத்திலேருந்து மதுரா வந்துட்டு கம்சவதம் எல்லாம் ஆன பிறகு அழகா வசுதேவர் பார்த்தா 11 வயசு ஆயிடுத்து, பள்ளிக்கூடம் பக்கமே போகல, மாடு மேய்ச்சி நலையற முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி அழகா குடுமி கல்யாணம் பண்ணி பூனல் கல்யாணம் எல்லாம் பண்ணி அவனை மொட்டையடிக்க அழிச்சுட்டு போயிட்டார். ஸ்திரீகள்லாம் கதற, ஐயோ கிருஷ்ணனுக்கு போய் மொட்டையடிக்கிறே, சுற்றியான கேசம் பார்க்க வேண்டாமா அப்படின்னா கதறினா. வசுதேவர் அதெல்லாம் கிடையாது, சாஸ்திரப்படி அவனுக்கு குடுமி வச்சுத்தான் ஆகணும், இவ்வளவு நாள் லேட் ஆயிடுத்து விட்டார். 11 வயசுல கொண்டு போய் அழகா மொட்டை அடிச்சு ஒரு குடுமியை வச்சு அழகா அழிச்சுட்டு வந்துட்டார். பாக்குறவாள் அச்சோடி ராஜாதின் திருஷ்டி சுத்தர் அழகன், எப்படி இருந்தாலும் அழகன் கண்ணன். சுருளான கேசத்தோட முடி இப்படி இருந்தாலும் அழகுதான், மொட்டை அடிச்சுன்னு உச்சி குடுமி வச்சாலும் கிச்சாபே அழகுதான். கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் குடுமி கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டார். அழகா அவனுக்கு பூனல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். நேர சாந்தீபனி ஆசிரமத்துல குருகுல வாசம் பசங்களை அனுப்பிட்டார். அந்த குருகுல வாசம் ரொம்ப விசேஷம். போர்டிங் ஸ்கூல்னு சொல்றா பாருங்க, இதெல்லாம் குருகுல கான்செப்ட் தான். எதுவுமே இவ புதுசா கண்டுபிடிக்கல, எல்லா ரிஷிமார்கள் பண்ணி வச்சத இவ மாத்தி பணம் பண்ணிட்டு இருக்கா. அதான் நடந்துட்டு இருக்கு. சத்தியமா அவ பணம் இல்லாம பண்ணிட்டு இருந்த விஷயங்கள், பாரத தேசத்துல எல்லாம் சாப்பாடு கல்வி இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்த தேசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த நாலந்தா யூனிவர்சிட்டின்னு ஒரு கான்செப்ட் உலகத்துக்கு சொன்னதே பாரத தேசம் தான், சனாதனமான ஹிந்து தர்மம் தான். இப்பெல்லாம் குழந்தைங்க முதல்ல ஃபீஸை கட்டுங்கோ, டொனேஷனை கட்டுங்கோ, அப்புறம் சீட்டை வாங்கிக்கோங்கன்ற இல்லையா. ஃபார்முக்கே 2000 ரூபாய் வாங்குறாங்க. ஃபார்ம்ல என்ன ஒருத்தர்கிட்ட புலமையா எல்கேஜி கூட இல்ல, பிளே ஸ்கூல் சேர்க்கறதுக்கு ஃபார்ம், அதுக்கு என்னத்துக்கு 2000 ரூபாய். இவன் பேர் எழுதணும், அப்பா அம்மா பேர் எழுதணும், இதுக்கு என்னத்துக்கு 2000 ரூபாய் ஒரு தாத்தா என்கிட்ட புலம்பினார். அதாவது எதெல்லாம் தர்ம சம்பந்தமான விஷயங்களோ அதெல்லாம் இன்னைக்கு பணம் பண்ற விஷயமா மாத்திட்டான். நம்ம ஊர்ல ஹோட்டல் கான்செப்டே கிடையாது, அன்னசத்திரம்னு மட்டும்தான் இருந்தது. பிரிட்டிஷ்காரன் வந்து பார்த்தா, ஐயோ பணம் சம்பாதிக்கிற வழியெல்லாம் அவ கெடுத்துட்டு இருக்காளேன்னு சொல்லி அன்னசத்திரத்தெல்லாம் மூடி ஹோட்டல்னு கொண்டு வந்தான். நிஜமாவே எல்லாத்தையும் பணம் பண்ற விஷயத்தான் அவன் சொல்லி கொடுத்திருக்கா. அதுதான் லோகத்தை பெருசா போயிடுச்சு. ஆச்சரியம் சனாதனமான தர்மம். எல்லாருக்கும் எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுத்தா கடைசியில குழந்தைகளா அவளுடைய பலத்தினாலே சம்பாதிச்சதுதான் குருதட்சணையா கொடுப்பா. இப்படிதான் கான்செப்ட் இருந்தது. இதெல்லாமே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. அழகா பகவானை கொண்டு போய் சேர்த்து விட்டார். அங்க எல்லாரும் ஒரே ஸ்டேட்டஸ் தான், யூனிஃபார்ம் அதெல்லாம் அந்த காலத்திலே இருந்ததுதான். அப்ப இந்த கிருஷ்ணனும் இந்த சுதாமாவும் கிளாஸ்மேட், ரூம்மேட், ஒரே ரூம்ல அழகா 2 பேரும் தங்க வச்சு விட்டாங்க. கண்ணனோ மாடு மேய்ச்சவன், இவரோ நல்ல பிராமணன். அழகா 2 பேரும் ஒன்னா இருக்கா. பகவான் அழகா இவர்கிட்ட நிறைய சந்தேகம் எல்லாம் கேட்பான். அந்த புருஷ சூக்த மந்திரம் எல்லாம் கிருஷ்ணனுக்கு வாயில் நுழைய மாட்டேங்கிறது, மாட்டுக்கார பயிலாச்சு. அப்ப அவன் பாட்டுக்கு புருஷக அப்படின்றான். உடனே இவர் இப்படி ஏண்டா நாராசமா வேதம் சொல்றாய், எனக்கு வரலையே நீ சொல்லி கூட. இவன் தான் வேதநாதன், வேதத்தினுடைய ரகசியம் இவன் தான் வேதநாதன். ஆனா பகவானுக்கு இந்த சுதாமாவிடத்துல கத்துக்கணும்னு ஆசையா. சுதாமா அவன் தொடைய கிள்ளி தலைய கொட்டி காதை திருகி ஒழுங்கா சொல்லுடா, வாயில தர்பிய போட்டு புசிட்டு வசம் வச்சு தேய் வரதா பாரு அப்படின்றாங்க. பரபிரம்மம் வசந்து போகிறது. பிரம்மத்தை இந்த பாடுபடுத்தின ஒரே பிராமணன் இவர் மட்டும்தான். பிராமணன் என்னைக்குமே பிரம்மத்தை படுத்துவாரா? ஆச்சரியமா படுத்துறார். ராத்திரி எல்லாம் இந்த சுதாமாவை கண்ணன் படுத்துறான். ராத்திரி ஒரு குடும்பம் எப்படி மாட்டுக்காரன் இல்லையா, வாழு நினைச்சிருந்து இவர் குடுமையை பிடிச்சி இழுக்கிறான். இவருக்கு அடிக்கிற அட்டே சும்மா படுறா. ஓ சாரிடா, நான் மாடுன்னு நினைச்சிருந்தேன், நல்ல வேலை பால் கறக்காம விட்டீங்க அப்படின்றார் சுதாமா. அடுத்த நாள் பாக்குற சுதாமா ஆச்சரியமா குளிச்சுட்டு வந்து கோமணம் கட்டிக்கலான்னு பார்த்தா, கட்டிண்டா கோமணம் ரொம்ப தொலைன்னு இருக்கு. இது என்னடா அது கோமணம் இவ்வளவு தொலைன்னு இருக்காதே அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணன் கோமணம் பத்தவே மாட்டேங்கிறது அப்படின்றான். இவர் கோமணத்தை அவன் கட்டினுட்டான். இவன் நன்னா வண்ணமா அப்படி இருக்கான், அவர் இன்னொன்று இருக்கார். மாத்தி கட்டிண்டா எப்படி பத்தும்? படாத பாடுபடுறான். அவர் சொல்றாரு, ஏண்டா அப்படி இருக்கா, பழகி போயிடுச்சு அப்படின்றான். அழகா சாப்பிடுறான். இவன் நன்னா வகை சாப்பிட்ட ஆளு. இந்த வேத பாடசாலையில ஏதாவது அமாவாசை பிரதமை அந்த மாதிரி சமயங்கள்ல மட்டும்தான் நன்னா சாப்பாடு கிடைக்கும். மற்ற சமயத்துல காலங்கத்தால் பழையதுதான் போடுவான். இல்ல எங்கேயாவது வடையெல்லாம் போட்டா கிருஷ்ணன் டிடி பார்த்துருப்பான். அவனுக்கு வடை பிடிக்காது இல்ல, நான் சாப்பிட்டுமா
சுதாமா சும்மா உனக்கு போட்டதை சாப்பிடு அப்படின்னு அவர் அந்த பக்கம் பார்த்து விலை எடுத்துருவோம். இப்படிலாம் எடுக்கப்படாத எச்சரா, பரவாயில்ல நான் அப்படியே வளர்ந்துட்டேன் அப்படின்னு. இவனுக்கு ஆச்சார அனுஷ்டான சடங்கு சம்பிரதாயமே தெரியாது. இவருக்கு எல்லாம் தெரியும். 2 வேற கிளாஸ்மேட் ரூம்மேட் வேற. இதெல்லாம் நினைச்சுட்டு சுதாமா துவாரகைக்கு போறார். கண்ணனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? பகவான் 64 நாள்ல 64 கலைகளை படிச்சுட்டோம். 64 கலைகள்லாம் உண்டு. கோலம் போடுறது, மேக்கப் பண்றது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் 64 கலைகள். அந்த கலைகள்லாம் நீங்க அழுது வடிஞ்சு பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் அவ்வளவு அழகான கலைகள்னு சொல்லி காண கிடைக்கிறது. இத்தனை கலைகளையும் பகவான் கத்துக்கிற 64 நாள் தான் படிச்சான் பகவான். ஆச்சரியமா. அப்படிலாம் ஸ்கூல் இருந்தா நல்லா இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடுறதே 2 மாசம் தான். 2 மாசத்துல பகவான் அத்தனையும் படிக்கிறான். அவர்கள் கூடவே பகவான் இருந்து கத்துக்கிறான். சுதாமா இதெல்லாம் நினைச்சுட்டே துவாரகைக்கு போறா. போகும்போது நினைச்சுக்கிறார், இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு ஞாபகம் இருக்குமா? எல்லாருக்குமே ரொம்ப சுகமான வயசு பால்ய வயசு தான். இன்னைக்கு நமக்கு எத்தனை பால்ய ஸ்நேகிதர்கள் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. 2 பேர் 3 பேர் ஞாபகம் இருந்தா பெரிய விஷயம். நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்தவாளா இருப்பா. திடீர்னு பார்த்தா நமக்கு ஞாபகம் கூட இருக்காது. யாரோ சில பேர் மட்டும் ஞாபகம் வச்சுன்னு நம்மளை பார்த்து பேசுவா. அதனால சுதாமாவுக்கு ஒரு கவலை. இப்ப வேற அவன் ராஜா வேற ஆயிட்டான். ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தோம்னா தேவையில்லாததெல்லாம் மறக்கணும்ன்ற ஒரு விதி இல்லையா? பழசெல்லாம் மறக்கிறதான இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ஆயிடுது. அப்ப தன்னை மறந்துருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்புறம் அவன் நினைச்சுக்கிறார், இல்ல நம்ம சாந்தீபனி ஆசிரமத்துல படிச்சோம்னு சொன்னா ஞாபகம் வரும். எந்த பேட்ச் சொன்னா பகவானுக்கு ஞாபகம் வரும். எப்படிதான் இப்ப அலுமினி ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சுக்கிறாரு. எந்த பேட்ச் காரா அவெல்லாம் கெட் டுகெதர்லாம் எல்லாமே அந்த மாதிரி நினைச்சுட்டே போறா. ஆச்சரியமா சுதாமா பகவானோட பேசினது, பகவான் வேத மந்திரம் சொன்னது, அழகா அவனை குளிடா அப்படின்னா பகவானுக்கு இந்த நதியில குளிச்சு பழக்கம். குளிச்சுட்டு மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு அப்படியே குளிப்பான் கிருஷ்ணன். அவ்வளவு நல்லவன். உடம்புக்கு அவன் யசோதா வாடா குளிப்பாட்டின, இல்லம்மா இப்பதாமா மாடோட குளிச்சேன். மாடை நீ குளிப்பாட்டின, நீ எப்படா குளிச்சாய் அப்படின்னா, இல்லம்மா மாட்டை அழகா வெக்கோல் வச்சு தேய்ச்சேன். அப்ப இங்க அரிச்சது இப்படியே தேய்ச்சிருந்தேன், திருப்பி இங்க அரிச்சு இப்படியே தேய்ச்சிருந்தேன். சரி அரிச்ச இடமெல்லாம் சுரிஞ்சேரேன்னு அழகா மேல மாட்டு தண்ணி மேலோட என்னாலையும் வச்சுட்டேன், குளிச்சுட்டேன் அப்படின்னா. இந்த மாதிரி எல்லாம் குளிச்சவன் நன்னா முங்கி குளிக்க மாட்டேங்கிறான். சுதாமாவை தள்ளி விடுறான். தண்ணியிலேருந்து வெளில வரமாட்டேங்கிறான். நீச்சல் அடிச்சுட்டே இருக்கான். சுதாமா நேரம் ஆயிடுத்துறா. குரு காத்துட்டு பாடுறா, வாடா பாடும் படிக்கலாண்டா. இல்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாண்டா, டே பிளீஸ்டா அப்படின்றான். சுதாமா பிடிச்சு இழுத்துட்டு விளையாடுல இருக்க ஆசை படிக்கிறதுல இருக்க வேண்டாமா அப்படின்னு இழுத்துட்டு போறாராம். கண்ணன் சொல்றான், ரொம்ப கஷ்டமா இருக்குடா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிற இந்த வேதம் கரடு முரடா இருக்கு, ரொம்ப டஃப்பா இருக்கு, சப்ஜெக்ட் மாத்திடலான்றான், சிலபஸை மாத்தலான்றான். இவன் தான் இந்த வேதத்துக்கெல்லாம் அதிபதி. ஆனா சுவாமி வேணுண்டேவே இந்த சுதாமாவை வம்படிக்கிறதுக்காக இத்தனையும் பண்றான். இதெல்லாம் நினைச்சுட்டே சுதாமா அழகா போறார். சில இடங்கள்ல இவர் போகும்பொழுது கூட ஒரு வழிபோக்கன் வேஷத்துல கண்ணன் வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இவருக்கு ஒண்ணு சாப்பிடறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே, கண்ணனே ஒரு ட்ரெயின் சொல்ற மாதிரி கூடவே அப்படி பிரயாணம் பண்ற மாதிரியே கூட நடந்துட்டு இவருக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு வந்தான் அப்படின்னு சில இடங்கள்ல காண கிடைக்கிறது. பாகவதத்துல அப்படி இல்லை. இப்படி எல்லாம் நினைச்சுட்டு நடந்து போறா. ஒரு மாசம் நடந்தா அப்படின்னு காண கிடைக்கிறது. இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு சுதாமா ஆனந்தமா துவாரகைக்கு போறா. அழகா துவாரகைக்கு போயாச்சு. நேர போறா. பெரிய சமுத்திரத்தை கடந்துதானே துவாரகை. அழகா ஓடம் எல்லாம் போகிறது. அந்த ஓடத்துல ஏறி துவாரகைக்கு போயிட்டார். துவாரகையில இந்த வாயில் காப்பவன் நிக்கிறான், செக்யூரிட்டி கார்டு நிக்கிறான். அழகா செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்றேன், அழகா நான் சுதாமான் என்னோட பெயரு, நான் ஒரு பிராமணன், அழகா சுதாமாபுரியிலேருந்து வந்திருக்கேன், பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவருடைய பால்ய ஸ்நேகிதன், அவரோட சாந்தீபனி ஆசிரமத்துல படிச்சவன், சுவாமி கிட்ட சொல்லுங்கோ அவருக்கு ஞாபகம் இருந்தா அப்படின்னு. உடனே அழகா வாயில் காப்பவர்கள் குடுகுடுன்னு ஓடினார்கள். பகவான் ருக்மிணியோட அந்தப்புறத்துல கட்டில் அழகா உட்கார்ந்து இருக்கான் விஸ்ராந்தியா. போனார்கள். பிரபோ இந்த மாதிரி ஒரு ஏழை பிராமணன் வந்திருக்கா, எலும்பும் தோலுமா இருக்கா, அவ்வளவு எலும்புல தோல் ஒட்டின்னு இருக்கு, அவரை விட அவர் கட்டின்னு இருக்கிற வேஷ்டி இன்னும் பாவமா இருக்கு, இதுக்கு மேல அந்த கந்தலை தைக்க முடியாது, அவ்வளவு தைச்சுட்டு இருக்கா, உடம்புல ஆபரணங்கள் எதுவும் இல்லை, ஆனா அவர் முகம் பிரம்ம தேஜஸ்ல ஜொலிக்கிறது.
அவரை பார்த்தாலே பிரம்ம ஜானின்னு தெரியறது காஞ்சி மகா பெரியவா. உடம்புல ஒரு ஆபரணம் இல்லாம முகத்தை பார்த்தாலே ஒரு வசீகரம். பெரிய பணக்காரன் மாதிரி இருப்பார். நடக்கிறத பார்க்கணும், வேகத்தை பார்க்கணும், பேசுறத பார்க்கணும், யுவராஜகுமாரன் மாதிரி சிரிப்பு. ஆனா ஒண்ணும் கிடையாது, வெறும ஒரு ஏகதண்டம், ஒரு காவி வஸ்திரம், இவ்வளவுதான். எங்க வேணா படுத்துப்பார், தேவேன பகவத் தியானம் பண்ணுவார். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான தபஸ்வி காஞ்சி மகா பெரியவா. அதுபோல இந்த குச்சையில எப்படி இருப்பாரா, காஞ்சி மகா பெரியவா மாதிரி இருப்பார். ஒல்லியா எலும்பும் தோலுமா, வேற ஒண்ணும் கிடையாது உடம்புல. எல்லாம் சொல்லிட்டு அவள்தான் அதிசயம். அப்படி ஒரு பிராமணால அவள்லாம் பார்த்ததே கிடையாது. ஆச்சரியமா இருக்கா. வாயில் காப்பவன் கண்ணன் கிட்ட சொல்றான், வந்திருக்கார், அவர் பெயர் சுதாமா அப்படின்ட்டான். பகவான் அழகா அப்படி கால நீட்டிட்டு உட்கார்ந்துன்றவர் துள்ளி குதிச்சு எழுந்து கீழே வந்தா, சுதாமாவா அப்படின்னா, ராம் சுவாமி உம்முடைய பால்ய சிநேகிதன் சுதாமா அப்படின்னா சுவாமி. குஷியா அது நம்ம பால்ய ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுனா ஒரு தனி குஷி தான். அது ஒரு ஆனந்தம். உலகத்துல சுகமான காலம் எது அப்படின்னா பால்ய வயசு. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பால்ய சிநேகிதர்கள் தான், தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நிஜமாக நமக்கு ஜாதி தெரியாது, குலம் தெரியாது, வயசு தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது, எதுவுமே தெரியாது. நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணுதான் தெரியும். அது சண்டையும் தெரியும். நேற்று நான் கொடுத்த கடலை உருண்டைய கொண்டான்னு சண்டை போடுவோம். அவன் சொல்லுவான், முந்தானைக்கு நான் கொடுத்த தண்ணியை கொண்டான்னு, எல்லாரும் சண்டை போட்டுருவோம். அது ஒரு சுகம். அது திரும்பி வராதுன்னா தெரியாது. சண்டை வந்துடுத்துன்னா உன் முகத்துல முழிக்க மாட்டேன், அடி உத கொடுத்து எல்லாம் 10 நிமிஷம் தான் திரும்பி தோல் மேல கையை போட்டு போயிட்டே இருக்கும். நிஜமாவே ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஷிப்பே வராது. ஆனா ஒண்ணுமே தெரியாத வயசுல ஒரு ஈர்ப்பு. நிஜமாவே இந்த காலத்து பாருங்க, ப்ரீகேஜி எல்கேஜி பசங்கள்லாம் அவன் வந்தா அவன் கூட போகலாம் அப்படின்றதுக்கு அது என்னமோ பேசுறது. அது என்ன பேசுறதோ நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா அதுகளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, என்னமோ பேசிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பகவானுக்கு இந்த பால்ய ஸ்நேகிதன் சுதாமா வந்திருக்கா அப்படின்னு ஒண்ணு துள்ளி விதிச்சு ஓடி வந்தான். இதுவரைக்கும் யாருக்காகவும் கண்ணன் இப்படி ஓடி வந்ததே இல்லை. அதே சந்தர்ப்பத்துல நிறைய ராஜாக்கள், பெரிய பெரிய ரிஷிகள்லாம் வந்து காத்துட்டு இருக்கா கண்ணனை பாக்குறதுக்கு. தோவரேன் காக்க வச்சுட்டான். சுதாமான சப்தம் கேட்ட உடனே துள்ளி குதிச்சு எழுந்து ஓடி வந்தான் கண்ணன். வாசல்ல சுதாமா நிக்கிறா. பகவான் சுதாமா அப்படின்னு ஆச்சரியமாக அந்த சப்தத்தை கேட்ட உடனே சுதாமா கண்கள்ல ஆனந்த பாஷமா, கிருஷ்ணன் ஞாபகம் வச்சிருக்கானே என்ன. அவர் எதிர்பார்க்கவே இல்லை, ஞாபகம் வச்சிருப்பான்னு நினைக்கவே இல்லை. அப்படியே இருந்தாலும் சரி வரட்டும், எந்த பேட்ச் எந்த கிளாஸ் என்ன விஷயம் சொல்லுவோம், ஏதோ ஒரு டைம் பாஸ் கேட்டு விடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் சின்ன வயசுல எப்படி சுதாமான்னு கூப்பிடுவானோ அதே பாவத்தோட அதே குஷியோட ஓடி வந்து கூப்பிட்டுட்டான். ஆனந்தம் தாங்க முடியலையா அவருக்கு. கிருஷ்ணன் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கான இந்த ஸ்டேட்டஸ் வந்த பிறகு கூட. அவன் எங்கேயோ துவாரகாதீசனா இருக்கான், இவர் ஏழை பிராமணனா இருக்கார், ஏறி வச்சாலும் எட்டாது. ஆனாலும் இவருடைய கந்த கோலத்தை பார்த்த பிறகு கூட இவனுக்கு இவர் மேல இருந்த அன்பு மாறல. அதானே முக்கியம். இப்ப நமக்கே யாரும் ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா வச்சுக்கோங்களேன். குடிச்சுட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்கா வச்சுக்கோ. அவனை தொட்டு எழுப்பி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன், அவனை வீட்டுக்கு கூப்பிடு, சத்தியமா மாட்டோம், கேரண்டியா மாட்டோம், கண்டிக்கவே மாட்டோம், ஞாபகம் இல்லைன்னு அடிச்சுட்டு போயிடும். சத்தியம். இது லோக ஸ்வபாவம். இல்லாட்டி நம்மளோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் ஒழுங்கா படிக்கல, கார்பரேஷன்ல குப்பாடுறவனா இருக்கான், நீங்க கார்ல போய் இறங்கல, வாடா ஃப்ரெண்ட் டீ சாப்பிடலாம்னு சொல்லி அவனை கார்ல உட்கார போய் சத்தியமா மாட்டலாம். அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். அந்த தைரியம் யாருக்கும் கிடையாது. கண்ணனை தவிர, தெய்வத்தை தவிர வேற எல்லாருமே ஸ்டேட்டஸ பாக்குறவா தான். கண்ணன் மட்டும்தான் ஸ்டேட்டஸ பாக்குறதுல ஹிருதயத்தை பாக்குற உத்தமமான அன்பு. நான் சொல்றது எல்லாமே பிராக்டிகலா தான் சொல்றேன். நிஜமாவே சந்தேகமே வேண்டாம். இல்லாட்டி யாரோ ஒருத்தி நம்ம தோழி எப்படியோ வாழ்க்கை ஏதோ ஆகி கடைசியில நம்ம மாத்திர வேலைக்காரியா வரான்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவளை வேலைக்காரியா வச்சுக்கவே மாட்டோம். வேலைக்காரியா வச்சிருந்தாலும் சம உரிமையை கொடுப்போம்னா நிச்சயமா மாட்டோம். அவரை வச்சுக்கவே மாட்டோம். வச்சிருந்தா இன்ஃபேர் அப்படின்னு இருக்கும். ஆனா பகவான் இறங்கி ஓடி வந்து சுதாமான்னு கூப்பிடுறான். பகவானுக்கு இவன் ஏழை, இவன் பணக்காரன் அதெல்லாம் கிடையாது. என்னிடத்திலே பக்தியுடையவன் எவனாக இருந்தாலும் அவன் எனக்கு வேண்டப்பட்டவன் ஓடி வரான் சுவாமி. சுதாமாவுக்கு நேனிச்சு இருக்கிறது, கண்ணன் வந்துட்டானே அப்படின்னு அழகா பகவான் அழிச்சுட்டு போறான். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறா. இதுவரைக்கும் கண்ணன் யாருக்காகவும் இப்படி ஓடி வந்ததில்லை. ஓடி வந்தவன் அழகா அவர் அழிச்சுட்டு போய்
தன்னுடைய ரத்னமயமான சிம்ஹாசனத்துல உட்கார வைக்கிறான். இவர் ஓரத்தை பள்ளி மாதிரி இருக்கு, இவ்வளவு பெரிய சிம்மாசனம், கண்ணன் இப்படி ஜம்முன்னு உட்காருவான். அந்த சிம்மாசனத்துல உட்காரான். துவாரகாதீசன் தன்னுடைய ராஜ சிம்மாசனத்துல அரியாசனத்துல உட்கார வைக்கிறான். தன்னுடைய அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு ருக்மிணி இங்க ஓடிவா அப்படின்னு ருக்மிணி பயந்தடிச்சுட்டு ஓடி வரான். அழகா தங்க தாம்பாளத்திலே இவருடைய பாதத்தை வச்சு பாத பூஜை பண்றான். அதெல்லாம் பாகவதாளுக்கு பண்ண வேண்டிய ஒரு முறை. கிருஷ்ணன் ஃப்ரெண்டாகவும் பார்க்கிறான், பாகவதனாகவும் பார்க்கிறான். அதுதானே இந்த மாதிரி ரெண்டுமே பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அழகா உட்கார வச்சு பாதம் அலம்புறான். துவாரத்தில் இருக்கவெல்லாம் பார்க்கிறா, இந்த பிராமணன் எந்த புண்ணியம் பண்ணிருக்காரு, யார் இவர்? அழகா கிருஷ்ணன் பாத பூஜை பண்றான். பக்கத்துல ருக்மிணி பிராட்டி வெண்சாமரம் கொண்டு வீசுறாளாம். இவருக்கு ஏற்கப்படாதுன்னு அவருக்கு உடம்பெல்லாம் கூசுறது. என்னடா இப்படி எல்லாம் ஓவரா பண்றாளே, அவர் இவ்வளவுதான் எதிர்பார்க்கல, ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே போதும் எதிர்பார்த்தா பகவான் கொண்டாடுறான். உட்கார வச்சுண்டு அழகா பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த ஜலத்தை எடுத்து தன் தலையில புரோக்ஷணம் பண்ணிட்டு ருக்மிணி தலையிலும் புரோக்ஷிச்சுட்டு அழிச்சுட்டு போய் அவருக்கு அழகா ஆகாரம் எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்றான். அவருக்கு எங்க சாப்பிட முடியும்? ஆனா இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, எதை சாப்பிடுங்க அப்படின்னு அவர் ஏதோ கொஞ்சோண்டு போனா போறதுன்னு கை நினைச்சுட்டார். பகவான் அதுக்கப்புறமா பேசிட்டு இருக்கான். இவர் என்னோட கிளாஸ்மேட், என்னோட ரூம்மேட், இவர் தான் எனக்கு வேதமே சொல்லி கொடுத்தார் அப்படின்னு. அவர் வெக்கமா இருக்கு, இவன் வேத புருஷன், இவனுடைய மூச்சு காத்துதான் வேதம். ஆனா சுவாமி சொல்றார், அப்பா என்ன அழகா புருஷ சுத்த மந்திரம் சொல்லுவார் தெரியுமா? வாத்தியார் கிட்ட நான் திட்டு வாங்காம இருக்கிறது முக்கியமான காரணமே இவர் தான். நான் 64 நாள்ல 64 கலைகளை படிச்சேன்னா முக்கியமா இந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு அப்படின்னா. சுதாம நேனி சிலிர்த்து போற, இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கான். இவர் எதெல்லாம் சொல்லி கண்ணனுக்கு ஞாபகப்படுத்தணும் நினைச்சாரோ அத்தனையையும் கண்ணன் சொல்றான். ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கான்னு கேட்கறான். இப்படி எல்லாம் பேசிட்டு வரும்போது பகவான் சொல்றான், ஒரு நாள் நானும் இவருமா ஆச்சரியமா காட்டுல குருநாதர் சொன்னார், சாந்தீபனி மகரிஷியோட மனைவி சொன்னா அப்படின்னு சொல்லி காட்டுல விறகெல்லாம் எடுத்துட்டு வர போனா. அப்ப ஜோன்னு மழை. இந்த மழையில நாங்க 2 பேர் தனியா மாட்டினுட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு இந்த மழையில அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தோம். வழி தெரியல, எப்படி திரும்ப குருகுலத்துக்கு போகிறதுன்னு வழி தெரியல. கடைசியில பயந்து போய் 2 பேரும் ஒரு மரத்து மேல உட்கார்ந்துட்டோம். அவரை கையை நான் பிடிச்சிருந்து, என் கையை அவர் பிடிச்சிருந்து விடிய 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 மரத்துல மழையில் நனைஞ்சுட்டே இருந்தேன். என்ன பாக்கியம் பார்த்துக்கோங்க, கிருஷ்ணனோட கையை பிடிச்சிட்டு இருந்தார் விடிய விடிய. கண்ணன் பயந்துட்டு இவர் கையை பிடிக்க, இவர் பயந்துட்டு கண்ணன் கையை பிடிக்க. கண்ணனுக்கு பெரிய பலம் சுதாமாவா, சுதாமாவுக்கு பெரிய பலம் இந்த கண்ணனா. சத்தியம், நமக்கு பலம் பகவான் தானே. நமக்கு தி எவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா கிருஷ்ணன் தானே. 2 பேரும் கையை இறுக்கி பிடிச்சுட்டு இருந்தா பொழுது அப்படியே ராத்திரி ஆயிடுத்து. கோர மிருகங்கள்லாம் கத்துறது. சுதாமா, கிருஷ்ணா பயமா இருக்குடா, ஏதோ மிருகங்கள்லாம் கத்துறதுடா அப்படின்னு பகவான் சொன்னான். நீ ரொம்ப பயப்படாத, கவலைப்படாத, நானும் இருக்கேன், எனக்கும் அப்படித்தான் இருக்கு அப்படின்னா. சைலண்டா சொல்ல, எனக்கு பயமா தான் இருக்கு. இவனா பயப்படுவான். அகாசுரன் பகாசுரன் எல்லாம் வதம் பண்ண அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இருந்தாலும் தன்னுடைய ரூபத்தை காட்டிக்கப்படாதுன்னு. சுதாமா, நீ இருக்கிற தைரியத்துல நான் இருக்கேன், நீ பேசாம ஏதானோ மந்திரம் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அதை கேட்டு அப்படி தைரியமா இருக்க. உடனே சுதாமா உட்கார்ந்து வேத மந்திரங்கள்லாம் சொல்ற. ஏகாந்தமா உட்கார்ந்து பரபிரம்மம் கேட்டு இருக்கு மரத்து மேல. பேர்பட்ட பாக்கியம். வேதமந்திரம் சொல்றதே சுவாமி கேட்கறதுக்காக தானே. கிருஷ்ணன் ரசிச்சு கேட்கிறானா, அப்படியே பொழுதாயிடுறது, தூங்கி போயிடுறார் சுதாமா. பகவான் அப்படியே பக்கத்துல உட்கார்ந்து அவிஜாத சகா. நம்ம எல்லாம் தூங்கும் பொழுது யாரா நம்மளை பார்த்துட்டு இருக்கானா, சுவாமி பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம தூங்கி போயிடுறோம். சுவாமி பக்கத்துல நின்று தூங்கு கண்ணே அப்படின்னு நம்ம தூங்க வைக்கிறது சுவாமி. பொழுது விடியறது, குழந்தைகளை காணலையேன்னு சாந்திமணி முனிவர் தேடிண்டு வந்துட்டார். மரத்து மேல இருந்த குழந்தைகளை இறக்கினார். கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழிய சாந்திமணி முனிவர் சொன்னார், அப்பா குரு சுசுருஷ எவ்வளவு அழகா பண்ணிட்டு, அஹோ பாக்யம், இப்படி சிஷ்யா கிடைக்கிறதும் பாக்யம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் நன்னா இருங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணார். கண்ணன் சொல்றான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டார். சுதாமா அழறார், இதெல்லாம் தான்ப்பா என் வாழ்க்கை நடத்தின்னு இருக்கு. வாழ்க்கையில பெரிய தனம் இல்லை, பெரிய பெருமை கிடையாது, லோகத்துல சக்சஸ்ஃபுல் லைஃப் கிடையாது, தரித்திரத்தை வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா இதுலயும் அவருக்கு என்னடா சந்தோஷம்னா, கிருஷ்ணனோட இருந்த அந்த 64 நாட்கள் தான் அவர் வாழ்க்கை நடத்திட்டு, பகவானோட வாழ்ந்த அந்த உத்தமமான காலம். அழகா இதெல்லாம் பகவான் பேசிட்டு இருக்கான்.
இவர் துவாரகையை பார்த்தோன்னு பயந்து போயிட்டார். அவள் மூட்டையை மறைச்சு வச்சுட்டார் சுதாமா. இவன் கிட்ட போய் ரெண்டு கொடுக்கறது துவாரகாதீசன் கிட்ட கொண்டு கொடுக்கலாம்னா கொண்டு வந்தார். ஆனா இப்ப என்னமோ கொஞ்சம் சங்கோச்சமா இருந்தது. அப்ப சுதாமாவுடைய மனைவி சுஷீலா அங்கேருந்து பிரார்த்திச்சிருந்தா, கிருஷ்ணா உன்னுடைய செல்வத்தெல்லாம் பார்த்துட்டு எங்க ஆத்துக்கார் கொடுக்க மாட்டா, இந்த ஏழை ஸ்திரீ இவ்வளவுதான் கொடுத்திருக்கேன், நீ தயவு செஞ்சு ஏத்துக்கணும்னு அங்கேருந்து அவள் பிரார்த்திச்சுக்க பகவான் இவ்வளவும் சொல்லிட்டு எனக்காக என்ன கொண்டு வந்தான்னு கை நீட்டான். சுத்தி இருந்தவர்களும் போகுது, என்ன அக்கிரமமா இருக்கு. இந்த பிராமணன் இருக்கிற நிலைமையில உசிரை தவிர அவர்கிட்ட கொடுக்கறது ஒண்ணும் கிடையாது. உடம்புல வஸ்திரம் அவ்வளவு மோசமா இருக்கு, உடம்புல ஒரு சதை கிடையாது. உனக்கு என்ன வேணும்னு தானே கேட்கணும். உனக்கு என்ன வேணும், இவ்வளவு கஷ்டப்படுறிய, உன்னை பார்க்கறது இவ்வளவு கஷ்டமா இருக்குடா ஃப்ரெண்ட், உனக்கு என்னடா வேணும், இப்படி கஷ்டப்படாத, நீ கொண்டாட்டி குழந்தையில கூட்டு வந்து நம்ம துவாரகையில செட்டில் ஆகிடும், நான் பாத்துக்கிறேன், இல்லாட்டி உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்க வேண்டாமா? கேட்கலையா? எனக்கு என்ன கொண்டு வந்தாருன்னு கை நீட்டான். ருக்மிணி தேவிக்கு கோபம் வந்துருச்சு. என்ன மனுஷன் வச்ச, என்ன கொடுக்கணும்னு கேட்காம என்ன கொண்டு வந்திருக்கான்னு கேட்கிறார். இந்த வரை சொல்லிட்டு பகவான் சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனக. சுதாமா என்ன கொண்டு வந்திருக்கீர் எனக்காக? கொஞ்ச நேரம் அந்த வாங்கோ போகும்போது எடுத்தோன்னு வாடா போட வர ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்னா மரியாதை தான். வாங்கோ போங்கோ எப்படி இருக்க சௌக்கியமா, அதுக்கப்புறமா தான் சொல்லுப்பா, அதுக்கப்புறமா சொல்லுடா, டே சும்மா இருடா, அடுத்ததுதான் வரும். அது ஒரு சுகம். அவங்க பால்ய ஸ்நேகிதர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம் தான். பகவான் கேட்கிறான், என்ன கொண்டு வந்திருக்கா எனக்கு? சுதாமா கொண்டாடா, ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு இலையோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போட ஆத்மார்த்தமா யாரா கொடுத்தா நான் வாங்கிட்டேன், கொண்டா அப்படின்னு. ஒரு நல்ல பிராமணர் ஒண்ணு இல்ல அப்படி கை வச்சுக்கா, சும்மா இருந்தாலே விட்டுருக்கலாம். ஒண்ணு இல்ல மறைச்சுட்டா. பகவான் பார்த்து விட்டான், பிடுங்குறான். அந்த அவள் அப்படி பிடுங்குறான். பிடுங்கின வேகத்தை அந்தவே பாவப்பட்ட ஒரு துணி. அது இவ்வளவு நாள் ஜீவிச்சுன்றதே பெரிய விஷயம். இழுத்த இவரும் சுதாமும் சேர்ந்து வர அவ்வளவு பலசாலி அவர். இவன் இழுப்பு அப்படி இழுத்துட்டான். கடைசியில சுதாமா அப்படி ஒரு கையில பிடிச்சிட்டு அப்படி அவள் மூட்டையை இழுத்ததுல அவள் சதறி கீழே விழுந்த உடனே பகவான் பார்த்தான், ஆஹா அவள் பொறி எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொன்னான். சுதாமா கண்கள்ல கண்ணீர் வழியறது. எனக்காக நீ பிடிக்கும்னு சொல்றாய், நான் கொண்டு வந்தேன்றதுக்காக. வேற எந்த இடத்துலயுமே கிருஷ்ண லீலையில அவள் பிடிக்கும் சொல்ல, அவள் பிடிக்கும் சொல்லியிருக்கான். 16,108 அவள்களை பிடிக்கும் அவனுக்கு. அவள் பிடிக்கும்னு ஒரு இடத்துலயே சொன்னதில்லை. சுதாமா சரித்திரத்தை தவிர வேற எங்கேயுமே அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னதே கிடையாது. ஆச்சரியம். பகவான் அந்த அவள் எடுத்துட்டான், கையில அப்படி எடுத்துட்டான், அப்படியே பார்த்தான், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கே, பத்திரமா சாப்பிடாம கொண்டு வந்திருக்கான. அப்படி எடுத்தான் பகவான், ஒரு பிடி வாயில போட்டுட்டான். ரொம்ப ஜோரா இருக்கான் அந்த அவள் பொறி, நிறைஞ்சு போகிறதா மனசு. ருக்மிணி பிராட்டி பார்த்தா, நம்ம எவ்வளவு விதவிதமா சமைச்சு போட்டிருக்கோம், ஒன்னு நாள் கூட ரசிச்சு சாப்பிட்டதில்லை, இவன் கொடுத்த அவள் அப்படி ரசிச்சு சாப்பிடுறாரே அப்படின்னு நினைச்சா. உடனே பகவான் 2வது இப்படி எடுத்து சாப்பிட போனான். அப்பொழுதே தாயார் பிடிச்சுட்டான். பகவான் பார்த்தான், ஏண்டி உனக்கு வேணா ஒரு பிடி தரேன், ஒரு பிடியே போதும். ஏன் அப்படின்னா தாயார் சொன்னா, ஒரு பிடியிலேயே நன்னா திருப்தி ஆயாச்சு, நீங்க ஒரு பிடி பிடிச்சதுலேயே அவருக்கு எல்லாம் கிடைச்சுடுத்து. இந்த ஜென்மா முழுக்க வேண்டியது கிடைச்சுடுத்து, 14 ஜென்மாவுக்கு வேண்டியது கிடைச்சாச்சு. இதுக்கு மேல சாப்பிட்டல் அப்படின்னா நான் தொடப்பத்தை எடுத்துட்டு அவாத்துல வேலைக்காரியா தான் போகணும். அடுத்த ஸ்டேஜ் அதுதான். ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படின்னா நான் சுதாமா அதுல வேலைக்காரியா ஜென்மா ஓட்டணும் அப்படின்னுட்டா. பகவான் இப்படி பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கு. தாயார் கைய பிடிச்சுட்டா, வேண்டாம் சுவாமி, ஒரு லெவலுக்கு மேல செல்வம் போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களை மறந்துடுவார், அவரை பழி வாங்கிடாதீங்க. தாயார் சொல்றா, அவரை பழி வாங்கிடாதீங்க, அவர் உங்களை மறந்துட்டாருன்னா பெரிய நரக வேதனை. இப்ப தரித்திரத்துல இருந்தாலும் நிஜமாவே கோடீஸ்வரனா வாழ்ந்துருக்காரு. உள்ள ஹரித்தியானம் மனசு நிறைஞ்ச இருக்கு. வயிற்றுக்கு பெரிய சாப்பாடு இல்ல, உடுத்திக்க நல்ல வஸ்திரம் இல்ல, தங்கத்துக்கு நல்ல வீடு இல்ல, லோகத்துல பெரிய பெருமை இல்ல, ஆனா மனசு நிம்மதியா சௌக்கியமா. அவருடைய ஹிருதயத்தை பார்த்தாலே நீங்க அப்படியே விளையாடிட்டு இருக்கு. அவருடைய ஹிருதயம் உங்களுடைய அந்தப்புறமா இருக்கு. இதுக்கு மேல செல்வம் கொடுத்துட்டேன்னா அவர் மோசமான நிலைமைக்கு போயிடுவார் பிரபோன்னு தாயார் பிடிச்சுட்டாலும். இதெல்லாம் கண்ணாலேயே பேசுறா கிருஷ்ணனும் ருக்மிணி பிராட்டி. சுதாமா பார்க்க 2 பேரும் இப்படி போட்டி போடுறாளே அப்படின்னு. அழகா ஒரு பிடி அவள் பகவான் சாப்பிட்டுட்டான், திருப்தி அடைஞ்சுட்டானா.
ஆனந்தமா அழகா அங்க இருந்தார். அடுத்த நாள் காத்தால சுதாமா கிளம்பிட்டார். கிளம்பும் பொழுது கூட பகவான் ஒரு 4 பழம் எடுத்துட்டு போ, குழந்தைக்கு ஒரு மூட்டை அரிசி தரேன், ஒன்னாவது கொடுக்க வேண்டாமா? எல்லாரும் ருக்மிணி பிராட்டி எல்லாம் எடுத்து வைப்பான்னு பார்த்தா யாரும் அவளும் எடுத்து வைக்கல. வந்த தோழிகள்லாம் ருக்மிணி பிராட்டியை பார்த்து, அம்மா அந்த பிராமணுக்கு எதாவது எடுத்து வைக்கணுமா கொடுக்கறதுக்கு? ஒண்ணு இல்லை, விட்டுடு அப்படின்னு. கண்ணனாவது ஏதாவது எடுத்து வைக்க சொல்லுவான்னு பார்த்தா அவனும் சொல்லல. சுதாமா அழகா கைய கூப்பிண்டார். கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம்பா, இந்த மாதிரி ஒரு நாள் ஒண்ணு மீட் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தேன், அழகா வந்துடுத்து, பரம சந்தோஷம், நான் ஞாபகம் வச்சிருந்துக்கேன், எனக்கு இது போதும்பா. பகவான் சொன்னா, உன்னை எப்படி நான் மறக்க முடியும் சுதாமா? மம ஹிருதய வாசி. யார் நாமஜபம் பண்றாளோ, யார் பக்தி பண்றாளோ அவ பகவானுடைய ஹிருதயத்திலே உட்கார்ந்து இருக்கா, இங்கேயோ இல்லை. அழகா சுதாமா கிளம்புறார். துவாரகா ஜனங்களுக்கெல்லாம் ஒரு துக்கம், ஏன் தான் இந்த கிருஷ்ணனுடைய பண்றாரோ தெரியல. அவருடைய அவல வேற புடுங்கினுட்டும், ஒண்ணுமே கொடுக்காம சி அப்படின்னு நினைச்சுட்டாராம். வாசல் வரைக்கும் இந்த சுதாமா வந்துட்டார். அப்ப அழகா பகவான் கூப்பிட்டா, சுதாமா அப்படின்னா. உடனே சுதாமா திரும்பி பார்த்தார். என்ன கிருஷ்ணா அப்படின்னா. இல்ல, ஒரு தடவை கூப்பிடணும்னு தோணிச்சு, ஒரு தடவை பார்க்கணும்னு தோணிச்சு, அப்பப்ப வா என்ன அப்படின்னு. சுதாமா அழகா பார்த்தா, அப்படியே ஆனந்தமா அப்படியே போறார். போகும்போது நினைச்சுன்னு போறார், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்னை கட்டி பிடிச்சிட்டானே, எனக்கு பாத பூஜை பண்ணானே, ருக்மிணி விராட்டி எனக்கு வெண்சாமரம் வீசினாளே, பகவான் பழைய கதையெல்லாம் ஞாபகம் வச்சு பேசினானே, இந்த ஏழை கொண்டு போன அவளை இவ்வளவு ஆசையோட வாங்கிட்டானே, ஹே கிருஷ்ணா என்ன கிருப்பை என்ன கிருப்பை என்ன கிருப்பை. நம்மளா இருந்தா, நீ எல்லாம் ஒரு சாமியா, கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், 48 நாள் சங்கல்பம் பண்ணி வந்திருக்கேன், 48 நாள் ஆயாச்சு, ஒரு எஃபெக்ட் தெரியல, உன்னை நம்பி வீணா போனதுதான் மிச்சம்னு கோவம். இத்தனையும் நடந்திருக்கு, சுவாமி ஒண்ணுமே கொடுக்கல, ஆயினும் பக்தி மாறல, அதானே முக்கியம். இது கிடைக்கும்னு பக்தி பண்ணா வியாபாரம் ஆயிடாதா? பகவான் தான் உரிமையோட கேட்கலாம். ஆனா சுதாமா பிரகலாதன் இவாள்லாம் ரொம்ப வைராகியசாலிகள். எனக்கு என்ன உண்டோ கண்ணன் கொடுப்பான்னு விட்டுட்டா. அழகா இதையே நினைச்சுட்டு வரா, கிருஷ்ணன் என்ன ஆலிங்கனம் பண்ணிட்டானே, கிருஷ்ணன் என்கிட்ட பேசினானே, நான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டானே. அழகா பகவான் வேத மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்லி இன்னும் அப்படியே சொல்றேன் சுதாமா. அப்பா, சின்ன வயசுல சொன்ன மாதிரி என்ன கம்பீரியமான குரல், அப்படியே சுத்தி சுத்தமா சொல்ற, எனக்கு இன்னும் வரல தெரியுமா அப்படின்றான். சுதாமா சிரிச்சான். கிருஷ்ணா உனக்கு வரணுமாடா, நீதானே வேதஸ்வரூபன் அப்படின்னா. இப்படி எல்லாம் பேசிட்டு இதே நடப்போடு நடந்து 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 வந்துட்டா. அப்படியே ஒரு உற்சாகத்தை துள்ளி துள்ளி நடந்து வந்துட்டா. அழகா வந்துட்டா. திடீர்னு பார்த்தா ஊருக்குள்ள சார் ஊரே மாறி இருக்கு. பயந்து போயிட்டா, நம்ம ஊர் மாறி வந்துட்டோம் போல இருக்கு. அதுக்குள்ள நிறைய பேர் ஓடி வந்தா. ஒரு அழகான ஸ்திரீ சர்வலங்காரம் பண்ணி ஓடி வந்தா. சுதாமாவை சேவிச்சா. உடனே நன்னா இருமா, எதுக்குமா என் காலில் வர அப்படின்னு. எழுந்து பார்த்தா, சுவாமி நான் தான் சுசீலா அப்படின்னா. நல்ல அலங்காரம்லாம் பண்ணிட்டு ஜம்முன்னு இருக்கா. சுதாமா பயந்து போயிட்டான், அந்த பக்கம் போறது இந்த பக்கம் ரெடி ஆச்சு அப்படின்னு. பயந்தே போயிட்டார் அவர். ஊரே மாறி கிடக்கு, குடிசை வீட்டை காணும், பெரிய மாளிகை எல்லாம் வந்துடுத்து. உடனே அவர் சொன்னா, பிரபோ நீங்க அந்தண்ட போனோன்னா இந்த பக்கம் அழகா கிருஷ்ணனுடைய ஆட்காரர்கள் எல்லாம் வந்துட்டார். எப்ப வந்தார் அப்படின்னு அவர் சொன்னா, இந்த சமயத்துல வந்தார். கரெக்டா அப்பதான் அந்த உருப்படி அவள் வாங்கி வாயில போட்டுட்டா பாருங்கோ, அப்ப வந்துட்டாளாம். அப்ப வந்துட்டாளா, எல்லா கிருஷ்ணனுடைய ஆட்களும் வந்துட்டாளா. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி இவாகிட்ட ஒண்ணுமே கேட்கல, எல்லாத்தையும் ஊரையே மாத்தி கொடுத்துட்டாளா. சரியா, அவ வீட்டை மட்டும் தான் மாத்துறதுக்கு வந்தாளா. அப்ப சுசீலா சொல்லிட்டா, இல்ல இவாள்லாம் தான் இவ்வளவு நாள் எங்களை பார்த்துண்டா, அப்ப எல்லாருக்கும் நல்லபடியா மாத்தி கொடுங்கன்னு சொல்ல பகவான் ஊரையே மாத்தி கொடுத்துட்டான். அப்ப சுதாமா கேட்டவனு அழுதார். கிருஷ்ணா நீ ஏன் கொடுக்கலேன்னு நான் நினைச்சேன், அப்புறம் நானே சமாதானம் சொல்லிட்டேன். நிறைய கொடுத்தா நான் உன்னை மறந்துடுவேன்னு நினைச்சுதான் நீ கொடுக்குறேன்னு நான் நினைச்சேன். ஆனா கையில கொடுத்தா குறைவா இருக்கும், வண்டியில கொடுத்தா குறைவா இருக்கும்னு கண்ணாலேயே கொடுத்தியோ கிருஷ்ணான்னு கதறினா. சத்தியம். நம்ம எல்லாருமே பகவான் கிட்ட இது கிடைச்சா போதும் அது கிடைச்சா போதும். பகவான் இதை விட பெருசு பெருசா தான் கொடுக்குறான். பகவானுக்கு இந்த கொஞ்சமா கொடுக்கறது, கிள்ளி கொடுக்கறது, பற்றாக்குறையோட கொடுக்கறதுன்னு தெரியாது. பட்ஜெட் போட்டு கொடுக்கறது மனுஷாலோட புத்தி. பட்ஜெட்டே இல்லாம அள்ளி கொடுக்கிறது கிருஷ்ண கிருபை. சுதாமா கதர்ற கண்கள் ஆனந்த கண்ணீர். கிருஷ்ணா எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய பக்தி மாறப்படாதுப்பா, இதான் வேணும் இதான் வேணும். எந்த ஒரு நிலைமையிலையும் என் ஹிருதயத்துல
உனக்கு உன்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி மாறப்படாதுன்னு பிரார்த்திச்சுட்டா. அதுக்கப்புறம் திரும்பி சுதாமா வரல, கண்ணனும் பார்க்கலாம்னா அன்னைக்கு வாசல்ல நின்று சுதாமான்னு ஒரு தடவை கூட்டான் பாருங்க. அந்த ஒரு பார்வையில் எல்லாம் கொடுக்குறான். பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு ஊத்துக்காடு வேங்கட கவி. பார்வை ஒண்ணு போதுமே, கிருபா கடாட்சம். அவன் தானே பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்க்கறதுனாலதானே இன்னைக்கு சௌகரியமா உட்கார்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் பார்க்கறதுனால சௌகரியமா உட்கார்ந்து நீங்க கேட்டுட்டு இருக்க. அவன் கிருபை இல்லாம நடக்கும் அவனஞ்சு ஓரளவும் அசையாது. அவன் தானே கிருபை பண்ணிட்டு இருக்கான். சுதாமா அவன் நினைச்சே வாழ்வார். இவன் என்ன கோடீஸ்வரன் ஆயிட்டா. ஆனாலும் நித்தியம் முஞ்ச விருத்தி எடுக்கிறார். ஆனந்தமா அன்னம் சாப்பிடுறார். டெய்லி அதே கிருஷ்ண கதை, அதே பால்ய வயசு. இப்ப கிருஷ்ணன் பண்ணதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. குழந்தைகள் நன்னா வளர்றான். அதே ஸ்மரணம். இந்த கிருஷ்ண தியானம் மாறப்படாது. சுதாமா சரிது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன கஷ்டம் வந்தாலும் பகவத் பக்தி மாறப்படாது. நம்முடைய நிலைமை ஜோர உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் பகவத் பக்தி மாறப்படாது. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் கண்ணன் நம்மள மறக்க மாட்டான். நம்முடைய நிலைமை அறிஞ்சு நமக்கு கண்ணனே அனுகிரகம் பண்ணுவான். நம்ம பயப்படவே வேண்டாம். இது இல்லையே, அது இல்லையே, இது எப்ப நடக்குமோ, இது எப்படி நடக்குமோ, கண்ணனுக்கு தெரியும். அவன் நன்னா பார்த்துட்டு இருக்கான். உங்களுடைய தேவைகள் அவனுக்கு தெரியும், எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் பார்த்து 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 அழகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். வெறும நாமஜபம் பண்ணிட்டு உங்க கடமையை பண்ணிட்டு அவன் கொடுக்கறத வாங்கின்றால் போதும். வேற ஒண்ணுமே வேண்டாம். உங்க வாழ்க்கையை பத்தி டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். யோக க்ஷேமம் வகாமியகம். உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு கண்ணன் உத்தரவாதம் கொடுக்கிறான். அந்த கேரண்டி இருக்கும்போது ஏன் கவலை, ஏன் பயம்? சுதாமா அதே சிந்தனையோட இருந்தார். பகவத் பக்தியில தலைச்சார். ஒரு ஸ்திதியில பகவானுடைய திருவடியையும் அடைஞ்சுட்டார். கண்ணன் நினைச்சு நினைச்சு புலம்புறான். எப்பேற்பட்ட ஒரு சிநேகிதன் எனக்கு. ஆஹா 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 ஆஹா, சுதாமாவை நான் பார்த்துட்டேன், சுதாமாவை நான் பார்த்துட்டேன்னு புலம்புறான். ருக்மிணி விராட்டி அசந்து போறான். என்ன பாக்கியம் பண்ணிருக்கான் அந்த பிராமணன். கிருஷ்ணனோட அழகா ஜோர கிளாஸ்ல இருந்திருக்காரு, ரூம்மேட்டா இருந்திருக்காரு. தாயார் நினைச்சு அப்பப்ப போய் பார்த்து விசாரிக்கணும், ஸ்கூல்லயாவது ஒழுங்கா இருந்தாரான்னு. அங்கேயும் வெண்ண திருடாம இருந்தாரா, அங்கேயும் ஸ்ரீகள்லாம் இல்லாம இருந்தாரா, அவளுக்கு அதே ஒரு டென்ஷன் வேறு. அத்தனை ஆச்சரியம் இந்த சுதாமா சரித்திரம். பக்தி பகவான் கிட்ட எல்லாரும் கை நீட்டுவான். பகவானையே தன்கிட்ட கை நீட்ட வச்ச ஒரு பிராமணன். ரொம்ப பிடிச்ச ஒரு பெயர். அதான் குழந்தை கூட சுதாமான்னு பேர் வச்சேன்னா பகவானை கை நீட்ட வச்சுட்டாங்க. ஆச்சரியம். லோகமே பகவான் இதை கொண்டா அதை கொண்டாடும் பொழுது கிருஷ்ணன் எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் கை நீட்ட வச்சுட்டாரு. ஆச்சரியம் நிஜமாவே. அதனால அந்த ஒரு பக்தி வேணும். அதனால கண்ணன் நம்மிடத்துல எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை, நம்முடைய சுத்தமான ஹிருதயத்தை தான் எதிர்பார்க்கிறான். அந்த சுதாமா போல நம்பிக்கையும் வைராக்கியமும் திருட பக்தியும் நமக்கு வந்துடுத்துனா போதும். கண்ணன் நம்மளை ரசிக்கிறான். நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் அவன் பாடுன்னு விட்டுடுங்கோ. தைரியமா இருங்கோ, நிம்மதியா இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ. இதுவரைக்கும் வாழ்க்கையை கண்ணன் நடத்தினதான், இனிமேலும் நல்லபடியா நடத்திட்டு போவோம். அதனாலதான் அழகா இந்த 8 நாள் பாகவதம் ஜோரா நிறைய வேக வேகமா ஓட்டிட்டு போனோம். ஆனா நிறைய விஷயங்கள் சொல்லணும். பாகவதம்னா சொன்னா உதயாஸ்தமனமா சொல்லணும். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சொல்லணும். அது அப்பதான் ஓரளவுக்கு சொல்லலாம். அப்போ முழுசா சொல்ல முடியாது. அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இப்பயே தசமஸ்கந்தத்துல பாதிதான் வந்திருக்கும், இன்னும் நிறைய இருக்கு. இதுதான் துவாரகாலியில ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் ஸ்கந்தம் 12ஆம் ஸ்கந்தம் நிறைய இருக்கு. கிருஷ்ணலீலாவே குருஷேத்திர யுத்தம், பகவான் தூது போகிறது, நிறைய 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 இருக்கு. அவ்வளவு வசதி இந்த பாகவதம். பகவான் இன்னைக்கு எவ்வளவு அழகா நடத்தின்றான் தன்னுடைய ருக்மிணி கல்யாணத்தை. எத்தனை ஜோரா அனுபவிச்சு. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. போன வாரம் அதுக்குள்ள இந்த வாரம் கிடுக்கிட்டு ஓடி வந்துடுத்து. ஒரு நாள் டெய்லி காத்தாலையும் சாயங்காலம் வேற சிந்தனை இல்லாமல் பகவத் சிந்தனையில காலம் கழிஞ்சது இல்லையா? எத்தனை பக்தால் அனுபவிச்சோம். ஆச்சரியமா துருவன் அனுபவிச்சோம், பிரகல்லாத் அனுபவிச்சோம், கர்தம பிரஜாபதி அனுபவிச்சோம், கபிலாச்சாரியர் அனுபவிச்சோம், தேவகூதி என்ற ஸ்திரீயை அனுபவிச்சோம். எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை 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 பக்தர்கள், எத்தனை பாகவதோத்தமர்கள். பரிசுத்த மகாராஜன், சுகபிரம்ம மகரிஷி, சூத பௌராணிக, சௌனகாதி ரிஷிகள், வேலைக்காரி பிள்ளை நாரதர். ஒரு வேலைக்காரி பிள்ளை பக்தி பண்ண முடியும், நிரூபணமாகிறது. 5 வயசு பிள்ளை பகவானை பார்க்க முடியும், துருவ சரித்திரம். அழகா 5 வயசு பிள்ளை என்ன பாடுபடுத்தினாலும் அவனை தேடிட்டு பகவான் ஒரு ஸ்தம்பேன திருஷ்யத்தை பிரகல்லாத சரித்திரம். வீட்டு வேலையை பார்த்துட்டு குடும்பத்தை நிர்வாகம் பண்ற அழகான ஒருத்தி தேவகூதி. அவளுக்கும் பிரம்ம ஞானத்தை பகவான் உபதேசம் பண்றான். என்னதவம் செய்தனை யசோதா. எத்தனை 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 எத்தனை
கொட்டி கிடக்கு. வீணா போன அஜாமிலன் அவனும் நல்ல கதி அடையறத சொல்றான். ஜடபரதர் மான நம்பி வீணா போயிட்டு அவன் பிறகு திரும்பி பகவத் கிருபையினாலே பக்தி பண்றது. எவ்வளவு அழகான விஷயங்கள், எத்தனை விஷயங்கள். கஜேந்திர மோக்ஷம், அம்பரீஷ சரித்திரம், முக்கியமான சிலதான் எடுத்து அனுபவிச்சோம். அப்ப இந்த 8 நாளும் கண்ணன் நம்மிடத்திலே பிரசன்னமான, அதனாலே நமக்கு இந்த பாகவதம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்குமான பாக்கியம் நல்ல பொழுதா போச்சு. அதுலயும் இன்னைக்கு பூர்த்தி அன்னைக்கு சகஸ்ரநாமம் சொல்ற பாக்கியத்தையும் பகவான் கொடுத்துட்டான். ஆரம்ப நாளுக்கும் சகஸ்ரநாமம் சொன்னோம், பூர்த்திக்கும் சகஸ்ரநாமம். அழகா சுதாமா சரித்திரத்தோட பூர்த்தி. பகவான் ஆனந்தமா இவ்வளவு நடந்ததுன்னா கிருஷ்ண கிருபை, பகவான் நம்ம கூட இருக்கான். அதனால பகவான் தானே சங்கல்பம். சும்மா ஆத்தரெல்லாம் கேட்டா பாகவதம் வச்சுக்கலாமா, சரி வச்சுக்கலாமே அப்படின்னு நான் முதல்ல ஆத்தோட வச்சுக்கலாம், ஒரு 4-5 பேர் தெரிஞ்ச வாழ்க்கை சொல்லலாம் அப்படி. சரி பகவான் மற்ற வாழ்க்கை சொல்லலாம், முதல்ல வீட்டுல தான் அப்புறம் மல்டிபர்பஸ் ஹால்ல வச்சுக்கலாம். ஆனா இத்தனையும் ஒரு அழகா நடந்தது ஒரு வாரம். அதுவும் இன்னைக்கு ருக்மிணி கல்யாணம் அமோகமா நடந்தது. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு கிராண்டா அமக்கலமா நடந்தது அப்படின்னா கிருஷ்ண கிருபை. அவாவா தானே வந்தோம், இழுத்து போட்டு ஏதோ வேலையை பண்ணோம். இதுல வேற மைக் எல்லாம் இல்லையே நினைச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் மைக் இருக்குன்னு ஞாபகம் மறந்தே போச்சு. மைக் ஒன்று வாங்கியிருக்கோம், சத்தங்கிறது மறந்தே போயிடுச்சு. கரெக்டா ஞாபகம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி இந்த மைக்கெல்லாம் எடுத்து வச்சு அது வேற மைக் டும் டும் தட்டி அது இப்படிதான் பண்ணி பகவான் அழகா ஏசி ரொம்ப குழுக்குழு சௌக்கியமா உட்கார வச்சு இத்தனையும் பண்ணி கொடுத்தான்னா பாகவத பக்தி வீண் போகாது. பாகவதம் நன்மையே செய்யும். இந்த 7 நாள் கிடைச்ச நன்மை மாதிரி 7 ஜென்மாவுக்கும் கிடைக்கும், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் பகவத் கிருபை நிச்சயமா கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். அதனாலே பாகவதம் எல்லா விதத்திலையும் சிரேஷ்டம், நீங்காத செல்வம் நிறைஞ்சு பகவானுடைய கிருபையில ஒரு விக்னமும் இல்லாமல் நல்லபடியா ஆரம்பிச்சு நல்லபடியா பூர்த்தியாகும். திரும்ப எப்ப பகவான் சங்கல்பிக்கிறானோ அப்ப இது போல ஒரு தடவை ராமாயணம் சொல்லுவோம், பாண்டரங்க பக்த சரித்திரம் நிறைய இருக்கு, கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் 1000 கோடி விஷயங்கள் இருக்கு. பகவான் எப்பெல்லாம் சங்கல்பிக்கிறானோ அப்பெல்லாம் கூடி இருந்து கொள்ளுது. இந்த பாகவத யஜ்யம் இவ்வளவு அழகா இன்னைக்கு பூர்த்தி ஆகிறது அப்படின்னா பகவத் கிருபை. அதனால என்ன வேணுமோ நன்னா பிரார்த்திச்சுக்கோங்க. குடும்பம் நன்னா இருக்கும், ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் பூரணமா சித்திக்கும், பக்தி ஞான வைராக்கியம் எல்லாருக்கும் நீக்கமர நிறையும், பிரத்யக்ஷமா பகவத் தரிசனம் சத்தியமா கிடைக்கும். ஒரு நாள் சொன்ன விஷயங்கள் அப்படி அசபோதுட்டே வாங்கும். அதுக்குள்ள திரும்பி பகவான் அடுத்த சத்சங்கம் ஏற்பாடு பண்ணுவான், திரும்பவும் சொல்லுவோம். அதனால பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்க. அடுத்த ராமநவமி எல்லாம் வந்துட்டே இருக்கு, பகவத் விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எவ்வளவு நாள் சொன்ன விஷயங்கள்லாம் நினைச்சுக்கோங்க. சுதாமா போல ஒரு பக்தி ஞான வைராக்கியங்கள் நமக்கு உண்டாகிறதுக்கு பாகவத தேவி அனுகிரகம் பண்ணட்டும். ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத தேவி கி ஜெய். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. பின்னாடி யாராவது குழந்தை கிட்ட இருந்தா முன்னாடி எழுச்சணும் போது. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அவருக்கு பின்னாடி பாருங்க அபிஷேக் தரந்தா பாருமா. கிருஷ்ணா ராதே ராதே. Krishna
ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா Krishna Radhe 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 Krishna Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe முடிச்சவெல்லாம் உட்காந்துக்கோங்க முடிச்சவெல்லாம் உட்காந்துருங்க ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே இந்த ஒரு வாரம் பாகவத்துல குழந்தைகளுக்கு எல்லாம் கரெக்டா அந்த ஆரத்தி காட்டுறதுக்கு நிவேதனம் பண்றதுக்கு ஆசை வந்துருக்கு கரெக்டா ராதேஷ் எப்படா பாராயணா எழுந்துக்கலாம் பண்ணலாம்னு ஆசை வந்துருக்கு அதுதான் அந்த பாகவத்துடைய பலம் அப்படின்னு ஜெய் சத்குரு மகாராஜ் கி समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் सर्वं गुरुवार्पणं जय श्री राधे कृष्णा सत्संग की जय जय श्री पूज्य श्री श्री अम्मावक இந்த டெய்லி பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மான்னு சொல்றேன் அவதான் என்னுடைய குருஜி அம்மா இந்த போட்டோல இருக்கா அவதான் அந்த மாமி தான் என்னோட குருஜி அம்மா பக்கத்துல இருக்கவர் தான் குருஜி அப்பா அந்த மாமி தான் என்னை பிடிச்சு இழுத்து ராதே கிருஷ்ணான் ஜபிக்க வச்சு சொல்ல மாட்டேன்னு ஓடினவனை ராதே கிருஷ்ணா நாமத்தை ஜபிக்க வச்சு உபன்யாசம் பண்ண மாட்டேன்னு ஓடினவனை பிடிச்சு உபன்யாசம் பண்ண வச்சவன் ஆச்சு 20 வருஷம் ஆயாச்சு இப்பதான் நான் போய் என் குருஜி அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு 20 வருஷமா பகவத் கிருப்பையில ஓடி இருக்கு நிஜமா 20 வருஷம் திரும்பி பார்த்தா 20 வருஷமா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம்னா குரு கிருபை இல்லாட்டி எனக்கு பாகவதம் தெரியாது ராமாயணம் தெரியாது கிருஷ்ண விஷயம் தெரியாது சரியா சின்ன வயசுல கிருஷ்ணனை கண்டா பிடிக்கவே பிடிக்காது கிருஷ்ணனை பிடிக்காத என்ன கிருஷ்ணனை மட்டுமே இன்னைக்கு பிடிக்க வச்சிருக்கானா குரு கிருபை குருஜியம்மா இப்பதான் டிசம்பர் 25 தான் பரமபதிச்சார்கள் அது வரைக்கும் இங்கதான் இருந்தா மெட்ராஸ்ல தான் இருந்தா நிஜமாவே இன்னைக்கு இவ்வளவு தூரம் உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் முழுக்க முழுக்க குரு கிருபை ஒண்ணுதான் பலம் அதுவும் நான் இங்கதான் குடுத்துன இருக்கேன் ஏதாவது வீடு வாங்கின முதல் வீடு இதுதான் ஆயுசுல வீடு வாங்கின உடனே ஒரு பாகவதம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்புறம் சரி பாத்துக்கலாம்னு விட்டுட்டோம் ஆனா ஆரம்பத்தையே பண்ணிருந்தா கூட இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்காது நான் ஒரு 4-5 பேர் அவசரம் உட்காந்துருப்போம் ஆனா அந்த குடும்பத்தை கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயாச்சு ஆனா இப்ப பாகவதம் பண்ணதுனாலேயே இத்தனை பேருக்கு அந்த பாகவதம் விஷயம் போய் சேர்ந்தது கிருஷ்ணனுக்கு தெரியும்னு விட்டுட்டேன் பகவான் தானே சங்கல்பம் பண்ணி இந்த டேட்ஸ் சூஸ் பண்ணா 2 நாள்ல நான் பாம்பே கிளம்பிட்டு அடுத்து ராமாயணம் சொல்றதுக்கு அதுக்கப்புறம் மாத்தி டூர் இருக்கு ஆனா கரெக்டா திடீர்னு எல்லாம் பிக்ஸ் ஆச்சு எல்லாம் கிருஷ்ண சங்கல்பம் தானே நடத்தின்றான் இத்தனைக்கும் காரணம் அடியனுடைய குருஜி அம்மா அவர்கள் தான் ஒரு குடும்பஸ்திரீ ஆட்ட வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு ஆனா ராதே கிருஷ்ணா சத்சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஸ்தாபிதம் பண்ணி வந்திருக்கா இந்த என்னோட பிளாட்டுக்கு வந்திருக்கா கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் குருஜி அம்மா வந்திருக்காரு ஆஸ்திரேலியம் கிட்னி பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா ஆனா எப்ப போன் பண்ணாலும் பகவான் நன்னா வச்சிருக்கான்னு தான் சொல்லுவா கடைசி வரைக்கும் பகவான் நன்னா வச்சிருக்கான்ற வார்த்தைய சொல்லிட்டு இருந்தா போகிறதுக்கு முன்னாடி நாள் கூட நான் போன் பண்ணி எப்படி இருக்கேன்னா பகவான் நன்னா வச்சிருக்கான் அப்படின்னா நீ உடம்ப பாத்துக்கோன்னு சொன்னான்
எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கடைசி வரைக்கும் ஒரு நாள் கூட பகவான் என்ன கஷ்டப்படுத்துறான்னு ஒரு வார்த்தை சொன்னதில்லை. அத்தனை தூரம் ஒரு குடும்பஸ்ரீனால ஒரு பெரிய ஒரு சத்சங்கம். ராதாகிருஷ்ண ரொம்ப பெருசு, நிறைய சிஷ்யாலாம் உண்டு, ஃபாரின்லாம் டிவோட்டிஸ் இருக்கு. ஆனா அது மாதிரி தேவையான இருந்துருக்கு. இந்த வெப்சைட்லாம் இருக்கு, ஃபேஸ்புக்லாம் இருக்கு, எல்லாம் பாருங்க. அதனால அந்த குருஜி அம்மாவுடைய கிருபை இந்த பாகவதம் நல்லபடியா நமக்கு நடந்த. ஜெய் போலோ ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பாலாறு மாதா கீ ஜெய். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி சொல்லி திருக்காப்பு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு. படைகோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார். திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போரில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிரந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேறுவோர் எம்பாவாய். எல்லாரும் நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ, சந்தோஷமா இருங்கோ. இந்த விஷயங்கள் எல்லாம் டெய்லி வாட்ஸ்அப்லயும் உபன்யாசம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அவ அட்ரஸ் கொடுங்கோ, கட்டாயம் அடுத்த சத்தம் நடக்கும்போது சொல்றேன். ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன்.